Hello all, welcome back to day 20 of sharing my mind voice while studying. இன்றைக்கி நம்ம வந்து ஆடிட்டில் சாப்டர் 3 அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிற சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. இந்த சாப்டர் நீங்கள் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா ஆடிட் ரிஸ்க்னால் என்னங்கிற மீனிங், அப்புறம் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் அந்த ஆடிட் ரிஸ்க்கை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது, அப்புறம் ஆடிட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா, பொதுவாக ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். அப்புறம் மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்ன, ஓகேவா, எது சம்மந்தமான மெட்டீரியாலிட்டி அப்படின்னா ஆடிட்டை பிளான் பண்ணுறதுக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சம்மந்தமான மெட்டீரியாலிட்டினா என்ன, ஓகேவா. அடுத்தது ஒரு என்டிட்டியும் அதோட என்விரான்மெண்ட்டையும் நம்ம எதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, எதுக்காக இன்டர்னல் கண்ட்ரோல் வேணும், இன்டர்னல் கண்ட்ரோல் இருந்தால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதுலேருந்து என்ன பிரச்சனை வரும், ஓகேவா. அப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். அப்புறம் வெதர் ஆல் த கண்ட்ரோல்ஸ் ஆர் ரெலவெண்ட் டு அன் ஆடிட், எல்லா கண்ட்ரோல்ஸும் ஆடிட்டுக்கு ரெலவெண்ட்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட். ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸ், ஸோ இப்போ எல்லாமே ரெலவெண்ட்டான ஒரு கொஷின் வரப்போ அப்போ ரெலவெண்ட்டுன்னு ரெண்டு இருக்கு இல்லையா, அதில் ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸை பற்றின நேச்சர், எக்ஸ்டென்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேவா. எந்த அளவுக்கு அந்த ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எந்த நேச்சரில் அந்த ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்பெஷல் ஆடிட் கன்சிடரேஷன் எது எதுக்கெலாம் தேவைப்படுது, ஓகேவா, அந்த ரிஸ்க்ஸ்லாம் எது எது அப்படின்னு பார்க்குறோம். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை எவாலுவேட் பண்ணுறோம், எப்படி எவாலுவேட் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதெல்லாம் பார்க்க போகிறோம், ஓகேவா. அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோலை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்ஸ் இட்ஸ் கீ ஃபீச்சர்ஸ், ஒரு ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்னா என்ன, அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன, ஐடி சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வரக்கூடிய ரிஸ்க் என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டோட டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபார் ஆடிட், ஆடிட் பண்ணுறதுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட் சொல்கிற மாதிரி இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸை எப்படி வச்சுக்கிறது, இன்டர்னல் கண்ட்ரோல் சொன்னாங்க, இப்போ இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸை எப்படி ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் பேர் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ரிஸ்க்கை அசஸ் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கு ஆடிட்டர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அந்த அசஸ் பண்ண ரிஸ்க்குக்கு ஆடிட்டர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் இதை பற்றியான ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸாம்பிள்ஸும் கேஸ் ஸ்டடீஸும் கொடுத்து, ஓகேவா. இந்த இது வந்துட்டு எல்லா சாப்டர்லையும் நான் நோட் பண்ணுறேன். ஓவர்வியூ, ஆடிட் ரிஸ்க்கு, ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல், ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட், ஓகேவா. இதெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம உள்ளே பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இதெல்லாம் தான் வந்துட்டு டிஜிட்டல் ஆடிட்டோட அங்கங்கள்னு சொல்கிறாங்களாட்டுக்கு. ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட், ஐடி ரிலேட்டட் ரிஸ்க் இருக்குது, கண்ட்ரோல்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடி கண்ட்ரோல்ஸ், இம்பேக்ட் ஆன் கண்ட்ரோல்ஸ், இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ், டெஸ்டிங் மெத்தட்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், SA 315, SA 320, SA 330, இந்த 3 எஸ்ஏவும் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது சாப்டர் பேர். சமீர், ஹாய், எப்படி இருக்கீங்க சமீர்? இப்போ வந்து சமீர்கிட்ட நம்ம பேச போகிறோம். சமீர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். ஒரு பிங்க் நியூஸ் பேப்பருக்கு ஆன்லைனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காராம் சமீர் வந்துட்டு, ஓகேவா, அவரோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ணி. அதில் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை பற்றி ரெகுலராக நியூஸ் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கான் அந்த நியூஸ் பேப்பரில், ஓகேவா. அப்படி நியூஸ் பார்த்துட்டே இருக்கப்ப ஒரு லிஸ்டட் கம்பெனியோட ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸை பார்க்குறப்ப அவருக்கு வந்துட்டு ஸ்தம்பிச்சு போயிட்டாராம், அப்படியே சில்லறை செதற விட்டுட்டாராம்.
அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா செபி அப்படிங்கிற வந்து ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து இதை வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்களாம் இன்னும் ரெகுலேட் பண்ணுறதுக்காக, ஃபர்தர் ஆக்ஷனுக்காக. செபி அப்படிங்கிறது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு ரெகுலேட்டருக்கு இதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, ஃபர்தர் ஆக்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. இருங்க சொல்லுவாங்க. ஹி வாஸ் ஃப்ளம்மக்ஸ்டு அப்படின்னா பீவெல்டட் ஆர் பெர்பெக்ஸ்டு, எனக்கு இதுக்கே அர்த்தம் தெரியாது. சரி, ஏதோ அந்த மாதிரி தான், ஸ்தம்பிச்சு போன மாதிரி வேறு ஏதோ ஆயிருக்காரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ்னு தான் புரியுது. நம்ம ஆல்ரெடி போன சாப்டர்லேயே பார்த்தோம் இல்லையா, ஆடிட் வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுறோம் ஆடிட் ப்ரொசீஜரை அப்படிங்கிறது. ஆனால் அந்த நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆடிட் பண்ணி, அதாவது பிளான் பண்ணி நம்ம ஆடிட் பண்ணுறப்ப கூட ஒரு இன்னப்ராப்ரியேட் ஒப்பீனியன் வந்து ஆடிட்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சமீர், ஓகேவா? இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுறீங்க, ஆனாலும் ஒரு தவறான ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது போலவே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இது வந்து ஒரே ஒரு தடவை தான் நடந்திருக்குமா இந்த மாதிரி? இது வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஆட் கேஸா? மற்ற எல்லா தடவையும் கரெக்டாக நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. இல்லை எல்லா ஆடிட்லேயுமே இந்த மாதிரியான தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே யோசிக்கிறாரு. இது ஒரே ஒரு தடவை தான் நடந்திருக்கா? இது வந்துட்டு ரொம்ப ரேர் ஈவெண்ட்டா? இல்லை எல்லா ஆடிட்லேயுமே ஏதாவது சிக்னிஃபிகண்ட் ராங் டூயிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு இன்னப்ராப்ரியேட் ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு சமீர். இந்த ரிஸ்க்குக்கு பேர் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த ரிஸ்க் வரத்துக்கான ப்ரெசன்ஸ்க்கான காசு என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. இதை எலிமினேட் பண்ணவே முடியாதா 100% அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, அப்படின்னா இந்த ரிஸ்க்கை எப்படி தான் அட்ரஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. இந்த கேள்விக்கெலாம் அவருக்கு பதில் தேவைப்பட்டுச்சு. ஆமாம், அவருக்கு என்ன ஒன்று தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு எஃபெக்டிவான ஆடிட் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு கிளைண்ட்டோட பிஸ்னஸை பற்றி நம்ம நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுது. அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்ஸ் என்ன அப்படின்றத யோசிக்கிறாரு. இதில் வந்துட்டு அவரோட நேச்சர் ஆஃப் கிளைண்ட்ஸ் பிஸ்னஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் பத்தாது அப்படின்றதையும் அவரே சொல்கிறாரு. அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை தாண்டி அவங்களோட கிளைண்ட்டோட சிஸ்டம்ஸையும் கண்ட்ரோல்ஸையும் வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் மட்டும் தெரிஞ்சுக்காமல் அந்த பிஸ்னஸில் அவங்க என்ன சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க, எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்காங்க, அது எப்படி வந்துட்டு பிரச்சனை வராமல் பார்த்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி எவாலுவேட் பண்ணணும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த மாதிரியான சிஸ்டம் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி இன்கார்பரேட் பண்ணுறாங்க, அவங்களோட பிஸ்னஸை எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் கொண்டு போகிறதுக்கு அந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கிளைண்ட் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை நம்பகமாக வச்சுக்கிற மாதிரி ரிலையபிளாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, ஹவு தே ஆர் டூயிங் இட் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். ஆல் தீஸ் கொஷின் ஷுட் பி இம்பார்ட்டன்ட் டு அன் ஆடிட்டர். இது எல்லாமே ஆடிட்டருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சமீர். சரி, இப்போ கிளைண்ட்டோட சிஸ்டம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சாரி, நாலேஜ் இருந்தால் மட்டும் போதுமா? கிளைண்ட்டோட சிஸ்டம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணால் மட்டும் போதுமா? ஆக்சுவல் டெஸ்டிங் பண்ண வேண்டாமா அப்படின்றது தான் அவரோட கேள்வி. கிளைண்ட்டோட கண்ட்ரோல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா, இல்லை நம்ம அதை ஆக்சுவலாக போய் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. டெஸ்டடுங்கிறேன் கண்ட்ரோல்ஸை போய் நம்ம ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதை ரிலே பண்ணலாமா வேணாமாங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாரு.
இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் ஆடிட்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்படின்னா அவர் மனசில் ஓடிட்டு இருந்திருக்கு. சரி, அப்போ டெஸ்டிங் மட்டுமாவது போதுமா, இல்லை அதுக்கும் மேலே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவருக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்டிட்டிஸ்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி அவங்க சிஸ்டம்ஸை வந்துட்டு ஹியூமன் இன்டர்வென்ஷன் ரொம்ப மினிமமாக வச்சு டெவலப் பண்ணுறாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஆல்ரெடி. யூஸ் ஆஃப் டெக்னாலஜி வந்துட்டு திங்ஸை ஈஸி தானே பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த யூஸ் ஆஃப் டெக்னாலஜியே ஒரு ஆடிட்டருக்கு வந்துட்டு இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கான ரிஸ்க்காக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த மனசை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஹி டர்ன் டு சாப்டர் 3. இப்போ இங்கே கேட்டிருக்காருல இவ்வளோ கேள்வி, அவரோட சிந்தனை தாட் ப்ராசஸ் புரியுதில்ல நமக்கு, இப்படிலாம் அவன் யோசிக்கிறான் அப்படின்ட்டு. இந்த எல்லா கேள்விக்குமான ஆன்சர் தான் இந்த சாப்டர் 3 அப்படிங்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங், பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆடிட் ரிஸ்க்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? Audit risk means the risk that the auditor gives an inappropriate audit opinion when the financial statements are materially misstated. ஓகேவா? அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மெட்டீரியலாக ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? அப்போது ஆடிட்டர் அவரோட ஒப்பீனியனை இன்அப்ராப்ரியேட்டாக கொடுக்குறாரு. ஓகேவா? இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆடிட்டர் ஒப்பீனியன் என்ன கொடுத்துருக்கணும், ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் என்ன இருந்திருக்கணும், இதை நம்பாதீங்க அப்படின்னு கொடுத்துருக்கணும். இதுதான் கரெக்டு. ஓகேவா? இதுதான் கரெக்டான ஒப்பீனியன். ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம். இன்அப்ராப்ரியேட்னா தப்பான ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம். அப்போ தப்பான ஒப்பீனியன் கொடுத்துருக்கோன்னா என்ன சொல்லியிருக்கோம், இது கரெக்டாக தான் இருக்குது நம்புங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் ஆடிட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை நம்பாதீங்கன்னு நம்ம நியாயமாக சொல்லணும். அதில் பிரச்சனை இருக்குது, அதை நம்பாதீங்கன்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டோம், சூப்பராக இருக்குது, இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அமோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை தான் அவங்க ஆடிட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஏன் நான் இவ்வளோ தெளிவாக அழுத்தமாக சொல்கிறேன்னா, நம்ம பொதுவாக இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன்னா என்ன நினைப்போம், ரெண்டுமே நினைப்போம். இப்போ இந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருக்குன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இதை நம்பாதீங்க, இங்கே வந்து பிரச்சனை இருக்குதுன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு என்ன சொல்லும், இதுவும் இன்அப்ராப்ரியேட் தானேன்னு சொல்லும். ஆனால் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆடிட் ரிஸ்க் டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் இதை அவங்க கவர் பண்ணவே கிடையாது. ஓகேவா? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லை, ஆனால் நம்ம அதை வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா அதை பற்றி அவங்க கண்டுக்க கூட இல்லை, அதெல்லாம் விட்டுருங்கன்றாங்க. ஆனால் எப்போ அவங்க கண்டுக்கிறாங்க, ஒரு தப்பை வந்து நீ சரின்னு சொன்னனா அது பிரச்சனையும். ஓகேவா? கரெக்டாக தானே சொல்லிட்டுருக்கேன். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, அப்போ நம்ம வந்து அதை நம்பலாம் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டு தான். ஒரு தப்பை சரின்னு சொன்னோன்னா அது தப்பு. ஓகேவா? ஆனால் ஒரு சரியை தப்புன்னு சொன்னோன்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆடிட் வந்துட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? அது கம்பெனியை பற்றியே கவலையே படல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி சரியாக இருக்குது, நம்ம தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது யார், ஷேர் ஹோல்டர்ஸாக கம்பெனியா? கம்பெனி தான் பாதிக்கப்படும். ஏன்னா கம்பெனி சரியாக தான் இருக்குது, ஆனால் அது தப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கம்பெனிக்கு தான் பிரச்சனை. அதை பற்றி இந்த ஆடிட் ரிஸ்க் கண்டுக்கவே இல்லை. இதே இன்னொரு கேஸ் எடுப்போம், கம்பெனி தப்பாக இருக்குது ஆனால் நம்ம அதை சரின்னு சொல்லிட்டோம். இந்த இடத்துல பாதிக்கப்படாத போகிறது யார், கம்பெனி தப்பாக தான் இருக்குது, அவங்க ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதை நம்புங்கன்னு ஆடிட்டர் சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பாதிக்கப்பட போகிறது ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ரிஸ்க்கு தான் ஆடிட் ரிஸ்க். ஓகேவா? கம்பெனிக்கு இந்த மாதிரி லாஸ் வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லைன்றாங்க. இது அடுத்து ஒரு பேராகிராஃபில் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். இது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இதை பார்க்குறப்ப. எனக்கு வந்துட்டு ஜென்ரலாக பார்க்குறப்ப இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன்னா தப்பை சரின்னு சொன்னாலும் தப்பு தான், சரியை தப்புன்னு சொன்னாலும் சொல்லுதான் தப்பு தான். சரியாக இருந்தால் சரின்னு சொல்லணும், தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லணும். ஸோ ரெண்டுமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், வேர்டிங்ஸில் சொல்கிறேன்.
inappropriate opinion when the financial statements are materially misstated. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலாக மிஸ்டேட்டடாக இருக்கப்போ நீ இன்னப்ராப்ரியேட் ஆடிட் ஒப்பீனியன் கொடுத்தனா அதுதான் ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு நியூ டேர்ம் நீங்கள் கேள்விப்படுறீங்க. இது வந்து ஒன்றும் இல்லை. அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னா ஆக்சுவலாக ஆடிட் ரிப்போர்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபார்மேட் படி நார்மலாக எல்லா ஆடிட்டுக்கும் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஆடிட் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இதுதான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்கேஸ் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம அதை மாடிஃபைட் பண்ணணும். இதை தான் வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிப்போர்ட்டு டிஃபால்ட்டாக இருக்க ரிப்போர்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அன்மாடிஃபைடாக இருக்குது, அதாவது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதில் எழுதியிருக்கும் அந்த ரிப்போர்ட்டில். ஸோ நம்ம ஏதாவது பிரச்சனையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம அதை மாடிஃபை பண்ணணும். இல்லை இந்த பேராகிராஃபை மாற்றுங்க, இந்த இடத்துல தப்பு இருக்குது, ஸோ இது வந்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் ஆடிட் ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்ணணும். ஸோ இந்த அர்த்தத்தில் தான் அவங்க அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம ஆடிட் ரிப்போர்ட் சாப்டரில் பார்ப்போம். ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருக்கப்போ ஆடிட்டர் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், அதாவது எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆடிட் ரிஸ்க் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த நேரத்தில் ஆடிட்டரோட ரெப்யூட்டேஷன், அதாவது அவரோட மரியாதை, அவரோட குட்வில் இதெல்லாம் மட்டும் டேமேஜ் ஆகிறது இல்லாமல் இது வந்து ப்ரொஃபஷ்னல் பாடியிலேருந்து ரெகுலேட்டரி ஆக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பாக இருக்கும், லீகல் ஆக்ஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ப்ரொஃபஷ்னல் பாடியிலேருந்து ரெகுலேட்டரி ஆக்ஷன் வராமல் இருக்கிறது, அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா ஐசிஐ வந்துட்டு நம்மளை நீக்கிடும். நீ இனிமேல் நாட் எலிஜிபிள் ஃபார் சிஏ, நீ ஃப்ராடு பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை இன்டெண்டட் யூசர்ஸ், அதாவது ஒரு பேங்க்கோ ஒரு ஷேர் ஹோல்டரோ ஒரு எம்ப்ளாயியோ உன் ரிப்போர்ட்டை பார்த்து தான் நான் ஏமாந்துருக்கேன், நீ ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணியிருக்கேன்னு நம்ம மேலே கேஸ் போடலாம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஆடிட்டர் வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணணும் ஆடிட்டை அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் ஆடிட் ரிஸ்க் வந்துட்டு அக்செப்டபிளி லோ லெவலுக்கு வர வரைக்கும் குறைச்சிட்டு நம்ம ஆடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, எஸ்ஏ 200 என்ன சொல்லுது அப்படின்னா ஆடிட்டர் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ஆடிட் ரிஸ்க்கை அக்செப்டபிள் லோ லெவலுக்கு கொண்டு வந்து அதை வச்சு ரீசனபிள் கன்க்ளூஷன்ஸ் ட்ரா பண்ணி அதை பேஸ் பண்ணி ஆடிட்டரோட ஒப்பீனியனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு, நீ உன் மேலே கேஸே போட்டாலும் இந்த எவிடன்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணும், போதுமான அளவு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணு, அது சரியான எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணு. ஓகேவா? இது சஃபிஷியன்ட்டுங்கிறது குவான்டிட்டி, அப்ராப்ரியேட்டுங்கிறது குவாலிட்டி. ஓகேவா? இது ரெண்டுத்துலேயும் கரெக்டான எவிடன்ஸ் எல்லாம் நீ கலெக்ட் பண்ணிட்ட அப்படின்னாலே உனக்கு ரிஸ்க்கு கம்மியாயிடும். ஓகேவா? எனக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கு மேலே அவன் அதை ஃப்ராட் பண்ணி கொடுத்துருந்தான் அப்படின்னா அது அவன் தான் ஜெயிலுக்கு போவான். எனக்கு வந்துட்டு நீங்கள் எவிடன்ஸ் கொடுத்தீங்க, நான் அதை வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் இருந்தால் நான் கொஞ்சம் ஓகே ஆகிடலாம். ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ரீசனபிள் கன்க்ளூஷன் ட்ரா பண்ணுறோம். இந்த ரீசனபிள் கன்க்ளூஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒப்பீனியன் கொடுக்குறோம். அன்மாடிஃபைடு ஒப்பீனியனாக இருக்கலாம், இல்லை மாடிஃபைடு ஒப்பீனியன், அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? சரியோ தப்போ நம்ம ஒப்பீனியன் கொடுப்போம். இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸை ஒரு பெரிய லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபேக்காக. ஓகேவா? ப்ராஃபிட்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அவங்க ஃபேக்காக நிறையா இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேஸில் இருக்கப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி இது மெட்டீரியலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மிஸ்டேட்டடாக இருக்கப்போ ஆடிட்டர் வந்துட்டு ஒரு இன்னப்ராப்ரியேட் ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா?
இப்போ இங்கே மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ப்ராஃபிட்ஸை வந்துட்டு சைஸபிள் அமௌண்ட்ஸ் ஏமாற்றி பெருசாக காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நான் வந்துட்டு அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறேன், எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன். ஓகேவா? இந்த இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியனுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்கோ அவ்வளோதான் நம்மளோட ஆடிட் ரிஸ்க்கு. ஓகேவா? இதுதான் சொன்னேன். ஈவன் when the financial statements are materially misstated, ஆடிட்டர் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறாரு அப்படின்னா அதுதான் ஆடிட் ரிஸ்க். ஓகேவா? இதில் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாங்க, அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆடிட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஆக்சுவலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆடிட் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு டிடெக்ஷன் ரிஸ்க் இன்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்ன, டிடெக்ஷன் ரிஸ்க்னா என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் புரியும். ஓகேவா? இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, SA 200 படி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஆடிட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கரெக்டாக? அது ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அவங்க மெட்டீரியலாக மிஸ்ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த ஜென்ரலாக அந்த வாய்ப்பை தான் அவங்க ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாமல் பண்ணலாம். ஆனால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலி மிஸ்ஸ்டேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஆஸ் த நேம் சஜஸ்ட், மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தானே போட்டிருக்கு, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் ஆடிட் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் இன்னும் வரவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நம்ம ஆடிட்கே வரல, ஒரு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுதான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். சரி, இது இவ்வளோ பேசுகிறியே, வாட் இஸ் மீன் பை மிஸ்ஸ்டேட்மெண்ட்ரே அப்படிங்கிறியே, அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே, இப்போது 2 விஷயம் சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு டயலாக் வச்சு நான் சொல்கிறேன். எதை எப்போ எப்படி பண்ணணுமோ அதை அப்போ அப்படி பண்ணலை அப்படின்னா அதுதான் மிஸ்ஸ்டேட்மெண்ட். என்னடா வளர்ற அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, சொல்கிறேன். அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் AFRF அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த AFRF வந்துட்டு எதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி, செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் பேஸ் பண்ணி, அமௌண்ட்டு, கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர். ஓகேவா? ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ஐட்டமையும் ரிப்போர்ட்டட் இன் ஃபினான்ஷியல் ஐட்டம் அந்த அமௌண்ட். ஓகே, இதுதான் ரிப்போர்ட்டட் இன் த ஃபினான்ஷியல் ஐட்டம். ஓகேவா? ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ஐட்டம்லேயும் அமௌண்ட்டு, கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்ராப்ரியேட் ஃபினான்ஷியல் எனக்கே ஏன் தப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் வந்து சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டு, கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷர் எப்படி இருக்கணும், எதை எப்போ எப்படி பண்ணணுமோ அதை அப்போ அப்படி எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணி மாற்றி பண்ணோம் அப்படின்னா அதுதான் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ ஏதோ ஒன்றில் இந்த இடத்துல வந்துட்டு அமௌண்ட்டை வந்து நான் தப்பாக போட்டேன், மிச்சம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் அது மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் தான். இதே வந்துட்டு நான் அமௌண்ட்டு கரெக்டாக போட்டிருக்கேன், ஆனால் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதை வேறு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிட்டேன், இப்போ அசட்டில் காட்ட வேண்டியதை லயபிலிட்டியில் காமிச்சிட்டேன், இல்லை நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் காட்ட வேண்டியதை வந்துட்டு நான் காட்டவே இல்லை, அது டிஸ்க்ளோஷரில் வரும். ப்ரெசன்டேஷன்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்ற இதில் வித்தியாசப்படுறது. இல்லை இப்போ வந்து நான் ப்ரெசன்டேஷன்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், ஒரு விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணோம், நான் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னாலும் அது மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? இப்போது அதுவும் இல்லை, இதை கிளாஸிஃபை பண்ணுறப்ப தப்பாக பண்ணிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேபிட்டல் ஐட்டமை ரெவன்யூவில் போட்டேன் அப்படின்னா அதுவும் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா?
இதில் மெட்டீரியாலிட்டினா என்னன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இதெல்லாம் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? நான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுன்னு சொன்னேன், அதுக்கு சாரி. இதெல்லாமே மிஸ்டேட்மெண்ட்ஸ். மெட்டீரியல்னால் என்னன்றதை நமக்கு அப்புறமா சொல்லுவாங்க சஸ்பென்ஸாக. ஓகேவா? ஐசிஐ ஹாவ் திஸ் ஹேபிட். ஃபஸ்ட்டு அதை பற்றி நிறைய பேசிடுவாங்க, கதையாக சொல்லிடுவாங்க. அப்புறமா தான் வந்துட்டு ட்விஸ்ட்டு மாதிரி நடுவில் அப்படின்னா என்னன்னே சொல்லுவாங்க. ஒரு மாதிரி அவங்க ஸ்க்ரீன் ப்ளே இப்படி தான் நல்லாயிருக்கும்னு தோணும் மாட்டுக்கு, என்னன்னு தெரில. ஃபைன், நம்ம அவங்க போகிற ஃப்ளோலே போயிடலாம். ஓகேவா? இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. மிஸ்டேட்மெண்ட்னால் என்னென்னு பார்த்தோம். எதை எப்போ எப்படி பண்ணணுமோ அதை ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டட் இன் ஃபினான்ஷியல் ஐட்டமில் அதை அப்போ அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா அதுதான் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இது தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சு பண்ணோன்னா ஃப்ராடு, தெரியாமல் பண்ணோன்னா எரரு. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஏஎஃப்ஆர்எஃப்பில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷருக்கும் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோஷருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, இதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நோ மிஸ்டேட்மெண்ட். இல்லை இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு நிமிஷம் கைஸ், தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, சார்ஜிங் an item of capital expenditure to revenue or vice versa. ஓகேவா? ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ரெவன்யூவில் சார்ஜ் பண்ணுறது, ஆர் ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக போடுறது, இது எல்லாமே மிஸ்டேட்மெண்ட். அதாவது அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் சொல்கிற மாதிரியான டிஸ்க்ளோஷர் இல்லாமல் வேறு மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு மிஸ்டேட்மெண்ட். அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் பண்ணுறப்ப நம்ம தப்பான இன்அப்ராப்ரியேட் அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் பண்ணுறோம், அதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மிஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம வந்து அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் சொல்கிற மாதிரி கரெக்டான ஒரு அக்கௌண்டிங் எஸ்டிமேட் போடாமல் ஒரு தப்பான அக்கௌண்டிங் எஸ்டிமேட் போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மிஸ்டேட்மெண்ட். இது ஃப்ராடு, ஃபேக் எக்ஸ்பென்சஸ் போடுறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸில் நிறைய எக்ஸ்பென்ஸ் காட்டுறது, ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. இது எப்படி அப்படின்னா, ரிசீவபிள்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி கம்பெனியில் அசட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 100 பேர்கிட்ட வந்து சேல் பண்ணியிருப்பேன். அதில் 50 பேர் காசு கொடுத்துருப்பான், 25 பேர் தரேன்னு சொல்லியிருப்பான். ஒரு 20 பேர் வந்துட்டு கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 5 பேர் கன்ஃபார்மாக தெரியும் இவன் கன்ஃபார்ம் தரமாட்டான் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 5ஐயும் தூக்கிடணும். ஆஸ் பர் ரூல்ஸ் வந்துட்டு ப்ருடென்ஷியல் கான்செப்டில் இதை எடுத்துடணும். இது இவ்வளோ நாள் ஆச்சுன்னா இது நம்ம இர்ரெக்கவரபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் நியாயமாக அவங்களே டிசைட் பண்ணி இந்த 5ஐயும் தூக்கிடணும் அக்கௌண்ட்ஸ்லேருந்து, அசட்லேருந்து. இது வரப்போகுது அப்படின்னா தானே அது அசட்டு, இது வரவே வராதுங்கிறப்ப இது நம்மளோட அசட்டே கிடையாதுல்ல. ஸோ அதை எடுத்துடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்தால் அசட் குறைஞ்சிருமே அப்படின்றதுக்காக அதை எடுக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு தப்பு தான், மிஸ்டேட்மெண்ட் தான். இன்வென்ட்ரிஸ், நம்மளோட ஸ்டாக் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு அதிகமாக காமிச்சாலும் கம்மியாக காமிச்சாலும் அதுவும் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட் இஸ் மிஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டோட ரிஸ்க் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு 2 லெவல்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல், இன்னொன்று அசர்ஷன் லெவல் ஃபார் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்டிங் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோசஸ். ஓகேவா? இதை வந்து நான் ஏபிசிடின்னு சொல்லுவேன். ஏபிசிடி. ஓகேவா?
அக்கௌண்டிங் பேலன்சஸ், கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸ். ஸோ அசர்ஷன் லெவலில் ஏபிசிடி இருக்கும். ஓகேவா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வைங்களேன், அது ஓவராலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே பாதிக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். அப்படி கிடையாது, ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸையோ, ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் பேலன்ஸையோ, இல்லை ஒரு பர்டிகுலர் டிஸ்க்ளோஷர் மட்டும்தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அது அசர்ஷன் லெவல் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு என்னோடய இன்வென்ட்ரியில் நான் தப்பு பண்ணியிருக்கேன், எக்ஸ்பென்சஸை தப்பாக காமிச்சிருக்கேன், ப்ராஃபிட்டை மாற்றியிருக்கேன், தேர்பை இதெல்லாமே பண்ணாலே ப்ராஃபிட் மாறிடும். இதெல்லாம் ஒன்று. அப்புறம் அசட்ஸில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதான் இன்வென்ட்ரியில் தப்பு பண்ணுறதுனால அசட்டும் தப்பாகுது. ஸோ இப்போ இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, பிஎன்எல் வேல்யூவும் தப்பு, பேலன்ஸ் ஷீட் வேல்யூவும் தப்பு. ஓவராலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே வந்துட்டு எதையுமே நம்ப முடியாது, எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். அதே இது எல்லாம் கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கான், ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனை மட்டும் மாற்றி போட்டான், அது மற்ற எதையுமே அஃபெக்ட் பண்ணல, பெருசாக மெட்டீரியலாக அஃபெக்ட் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு ரெவன்யூவை வந்துட்டு இல்லை ஒரு இதை மாற்றி போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெட்டாரை வந்துட்டு மாற்றி போட்டிருக்கோம். நம்ம வந்து ஏபின்னு 2 கஸ்டமர் இருக்காங்க, நமக்கு ஏக்கு 100 போட்டு பிக்கு 50 போடணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏக்கு 50 போட்டு பிக்கு 100 போட்டோம். இது ஒரு சின்ன மிஸ்டேக், ஆனால் அது வந்து மெட்டீரியலாக தான் இருக்குது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இது வந்து டெட்டார் வேல்யூவை மாற்றும், யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத மாற்றும். பட் அந்த ப்ராஃபிட்லாம் கரெக்டாக தான் இருக்கும், பிஎன்எல்ல பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசர்ஷனில் மட்டும் தப்பு நடக்குது அப்படின்னா இது அசர்ஷன் லெவல். ஓவராலாக எல்லாமே தப்பாக இருக்க அளவுக்கு மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். ஓகேவா? இது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் 2 லெவல்களில் இருக்கும். ஒன்று ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல், இன்னொன்று அசர்ஷன் லெவல் ஃபார் ஏபிசிடி. ஓகேவா? ரிஸ்க் ஆஃப் ஃபினான்ஷியல் மெட்டீரியல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்வேசிவ்லி அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இப்போயே அதுக்கான மீனிங்கை பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, ஸ்ப்ரெட்டிங் வைட்லி த்ரூ அவுட் அன் ஏரியா ஆர் அ குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேவா? எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, தப்பு வந்துட்டு பொட்டென்ஷியலி மெனி அசர்ஷன்ஸை பாதிக்குது. ஓகேவா? அசர்ஷன்ஸ்னால் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சொல்கிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி அப்படின்னு நான் போட்டு 30 கோடி அப்படின்னு போடுறேன்னா இது ஒரு அசர்ஷன். இதை நான் சொல்கிறேன் கரெக்டாக, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன், என்கிட்ட மொத்தம் இன்வென்ட்ரி 30 கோடி இருக்குது அப்படின்னு நான் அசர்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுதான் அசர்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அசர்ஷன் சேர்ந்தது தானே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது இவ்வளோ இருக்குது, அது அவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறப்ப இது ஒரு அசர்ஷன், இது ஒரு அசர்ஷன். ஓகேவா? அந்த மாதிரி சொல்கிறாங்க. மெனி அசர்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்துட்டு ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். பர்வேசிவாக பரவி கிடக்குது பிரச்சனை. ஓகேவா? இதை மட்டும் எடுத்துகிட்டா எல்லாம் சரின்ற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா லிங்க் ஆகி நிறைய இடத்துல பிரச்சனை இருக்குது. நிறைய அசர்ஷனை பாதிக்குது அப்படின்னா ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் பிரச்சனை இருக்குது. அதே இது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் த அசர்ஷன் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்னன்றது அவங்க சொல்ல, அதை எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே வந்துட்டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ரெஃபர் டு அப்படின்னு கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல் ஆர் அசஸ்டு, எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஏன் அங்கே மீனிங் சொல்கிறாங்க, இங்கே வந்து பர்பஸ் சொல்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில, பட் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இதை வந்து நம்ம எதுக்காக அசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இதில் வந்துட்டு 2 இருக்குது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ரேப்பு ஃபேப்பு. ஓகேவா? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பார்த்துட்டு அந்த ரிஸ்க்கை அசஸ் பண்ணோன்னே ஃபர்தராக இப்போ ஆடிட்டில் நம்ம அதை எப்படி வந்துட்டு அக்செப்டபிளி லோ லெவலுக்கு குறைக்கலாம் அந்த ரிஸ்க்கை அப்படிங்கிறது தான் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸோட நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட், நெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அசர்ஷன் லெவலில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை வந்து நம்ம வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணணும். அதோட நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணி சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த எதுக்காக இந்த ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதை கலெக்ட் பண்ணால் தான் ஆடிட்டருக்கு வந்துட்டு ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அட் அன் அக்செப்டபிளி லோ லெவல் ஆஃப் ஆடிட் ரிஸ்க். ஓகேவா? ஓவராலாக ஆடிட் ரிஸ்க்கை அக்செப்டபிளி லோ லெவலாக வச்சு ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் தேவை. ஓகேவா? இந்த சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். இந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை என்ன நேச்சரில், என்ன டைமிங்கில், என்ன எக்ஸ்டென்ட்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியணும்னா அதுக்கு நம்ம ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் த அசர்ஷன் லெவலை அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேவா? ஒரு மஷ்ரூம் பிரியாணியில் மஷ்ரூமு, ரைஸு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவல் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 காம்பனன்ட்ஸ். இவங்க வந்து ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பேசலை, அசர்ஷன் லெவலை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஒரு இடத்துல மட்டும் தப்பு இருக்குது அப்படின்னா அதில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அது ஒன்று இன்ஹெரண்ட் ரிஸ்க்காம், இன்னொன்று கண்ட்ரோல்டு ரிஸ்க்காம். ஓகேவா? அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் சரி, கண்ட்ரோல் ரிஸ்க்கும் சரி, இது ரெண்டுமே என்டிட்டியோட ரிஸ்க்கு, அதாவது நம்ம கிளைண்ட்டோட ரிஸ்க்கு, அதாவது அந்த பிஸ்னஸோட ரிஸ்க்கு. ஓகேவா? இவங்க வந்துட்டு இந்த ஆடிட்டுக்கும் இந்த ரிஸ்க்குக்கும் சம்மந்தமே இல்லை, ஆடிட்டருக்கும் இந்த ரிஸ்க்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைண்ட்டால் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. ஓகேவா? இதுக்கும் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க? இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்கு, இது ரெண்டுமே வந்துட்டு ஓவராலாக என்டிட்டியோட ரிஸ்க்கு தான். இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். எதுலேருந்து அப்படின்னா ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கிளைண்ட்டு தான் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமே தவிர ஆடிட்டர் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. புரியுதா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் அசர்ஷன் லெவலுக்கும் ஆடிட்டருக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? இதில் வந்து 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது, அது ரெண்டுமே ஆடிட்டருக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அட் த அசர்ஷன் லெவல் அப்படின்னா அது கிளைண்ட் சம்மந்தப்பட்டது. இப்போது இன்ஹெரண்ட் ரிஸ்க்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம 2 காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, இன்னொன்று கண்ட்ரோல் ரிஸ்க். ஓகேவா? இது ரெண்டுமே மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்ஹெரண்ட் ரிஸ்க். ஓகேவா? இப்போ வந்துட்டு இன்ஹெரண்ட்டாகவே வந்தது அப்படின்னா எப்படி சொல்கிறது, அதோட நேச்சரே அப்படி தான், அந்த ரிஸ்க்கு தான் இந்த ரிஸ்க்கு. ஓகேவா? அதாவது ஒரு வேலையை செய்கிறோம், அதை தப்பாக செய்கிறதுக்கு அதில் நேச்சுரலாக ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. இப்போ நான் வந்து ஒரு சம் போடுறேன், 10 - 9 எவ்வளோ அப்படின்னு போடுறேன். இதை பண்ணுறப்ப நான் கேர்லெஸ்ஸாக போட்டேன் அப்படின்னா இதை நான் தப்பாக போடுறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும்ல. அந்த ஒரு நேச்சுரலான ஒரு இன்ஹெரண்ட் ரிஸ்க்கை தான் அவங்க இந்த ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது சசப்டபிலிட்டினா டவுட்டுன்னு நினைக்கிறேன். லைக்லி ஆர் liable to be influenced or harmed by a person's feeling differently, வல்னரபிலிட்டின்னு வச்சுக்கலாமே. எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது. ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதை தான் சசப்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அசர்ஷன் அதோட ஏபிசிடியில் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு, அது மெட்டீரியலாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதை வந்துட்டு தனியாக பார்த்தாலோ, இதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்ட்ரோல்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி, சரி இதை நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். ஏன்னா ஒரு பேராகிராஃபில் இவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு அசர்ஷன், அந்த அசர்ஷன் மிஸ்டேட்டடாக இருக்குது, அந்த மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்துட்டு தனியாக இண்டிவிஜுவலாகவே இது மெட்டீரியலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆர் இந்த இடத்துல இது தப்பு தான், சின்ன தப்பு தான்,
ஆனால் மற்ற மிஸ்டேட்மெண்ட்ஸோடு சேர்த்து பார்க்குறப்ப இது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அந்த அன்னியன் படத்தில் வரும்ல, 5 பைசா திருடினா தப்பா, 5 கோடி பேர்கிட்ட 5 பைசா வச்சு 5 தடவை 5 அது மாதிரி ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்படி தான் சொல்கிறாங்க அக்ரிகேட்டடாக. ஓகேவா, ஒரு இடத்துல மட்டும் பார்த்தா அது 5 பைசா தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்குறப்ப அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக வருது அப்படின்னா இட் வில் பி மெட்டீரியல் இஃப் அக்ரிகேட்டட். இஃப் இது எங்கேயாவது கொடுத்துருப்பாங்களே, வென் அக்ரிகேட்டட் வித் அதர் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, அப்படி தான் சொல்கிறாங்க. அதர் மிஸ்டேட்மெண்ட்ஸோடு அக்ரிகேட் பண்ணுறப்ப இது மெட்டீரியலாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இண்டிவிஜுவலாகவே இது தனியாகவே 5 கோடி ரூபா திட்டியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதுதான் அதில் இருக்க நியூயான்சஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி. ஓகேவா, இது இன்ஹரண்ட் ரிஸ்க்கு. இதை சரி பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு என்டிட்டியும் கண்ட்ரோல்ஸே ஃபஸ்ட்டு டிவைஸ் பண்ணி அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எப்படியும் நம்ம 10 சம் போட்டால் ஒரு சம் தப்பாக போடுவோன்றது ஹியூமன் நேச்சர், கரெக்டாக? அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்துட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் தப்பாக தான் வரும் அப்படின்ற ஒரு இதில் ஒவ்வொரு என்டிட்டியும் என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலாகவே அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இப்போ இத்தனை டிரான்சாக்ஷன் இருக்குது, இதில் தப்பு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை கண்டுபிடிச்சி திருத்துறதுக்கு, அதாவது டிடெக்ட் அண்ட் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சுருப்போம். இன்கேஸ் ஏதாவது தப்பு நடந்தால் அதை கண்டுபிடிச்சி திருத்துறதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சுருப்போம்ல, அதுதான் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு என்டிட்டிக்கும் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த கண்ட்ரோல்ஸ் இதை கண்டுபிடிச்சி திருத்துதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்ட் 2. அந்த பார்ட் 2க்கு பேர் தான் கண்ட்ரோல் ரிஸ்க். நம்ம இன்னும் பார்ட் 2க்குலாம் போகல. ஸோ ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கலாம். தப்பு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் பார்ட் 1. தப்பு நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்ஹரண்ட் ரிஸ்க். ஓகேவா, பார்ட் 2 பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகே, இப்போ நான் சொன்னதை தான் மறுபடியும் வேறு வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலும் இருக்கிறதுக்கெலாம் முன்னாடி, ஓகேவா, அதுக்கு முன்னாடியே ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்றாங்க. என்ன ரிஸ்க் அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷனோ ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸோ ஒரு டிஸ்க்ளோஷரோ மிஸ்டேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் இன்ஹரண்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலையும் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்டிட்டியில் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மிஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த ரிஸ்க்கு தான், அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சான்ஸ் தான் நம்ம வந்துட்டு இன்ஹரண்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இன்ஹரண்ட் ரிஸ்க்கு ஒரு சில அசர்ஷன் டிரான்சாக்ஷன் இதுக்கெலாம் வந்துட்டு அதிகமாக இருக்குமா, ஒரு சில அசர்ஷன் டிரான்சாக்ஷன் இதுக்கெலாம் கம்மியாக இருக்குமா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது நேச்சுரலாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம சிஏலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்காக ஒரு ஜேர்னல் என்ட்ரி தான் கேட்குறாங்க அப்படின்னா அதில் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ அதில் ரிஸ்க் கம்மி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். இதே இது ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான எல்லாத்தையும் கலந்து போட்டு ஐடி, ஜிஎஸ்டி, அமல்கமேஷன், லாலேருந்து கம்பெனிஸ் ஆக்ட் கொஞ்சம், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் கொஞ்சம், ஃபவுண்டேஷன் கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து ஒரு சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதில் தப்பு பண்ணுறதுக்கு ரிஸ்க்கு அதிகம், சான்ஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது காம்ப்ளெக்ஸாக வருது அப்படின்னா அதில் தப்பு இருக்கிறதுக்கு, இன்ஹரண்ட் ரிஸ்க் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். சிம்பிளான டிரான்சாக்ஷன், இப்போ வந்துட்டு ஒரு பெட்ரோல் போடுறோம், அதில் என்ன பில்லில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே இங்கே டேலியில் அடிக்க போகிறோம், அவர் ஏதோ ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் அடிக்க போகிறோம், அது அப்படியே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரப்போகுது அப்படின்னா இதில் ரிஸ்க் கம்மி. ஓகேவா, அது அப்படியே என்டர் பண்ணுறது தான், ரொம்ப ப்ளைனாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அசர்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்குன்றாங்க இன்ஹரண்ட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும். அங்கே தப்பு நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ நான் சொன்ன வார்த்தையை அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஹரண்ட் ரிஸ்க்குக்கான ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குன்றது ஒரு ஃபேக்டரு. இல்லை அதில் ஏதாவது லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது இன்னொரு ஃபேக்டராக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும்ல,
அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணுவோன்றாங்க. என்னடா டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர் புதுசாக பேசுகிறேன்னு கேட்காதீங்க. இதுக்கான அர்த்தம் ஐசிஐ கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் வச்சு இதை பற்றி நிறையா பேசிவிட்டு அப்புறமா தான் அதுக்கான மீனிங் சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆடிட் பண்ணுறப்ப கண்ட்ரோல்ஸை டெஸ்ட் பண்ணுவோம், சப்ஸ்டான்சிவ் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஹரண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றாங்க, ஓகேவா? Category of auditors assessment lower or higher. Each category covers a range of degrees of inherent risk. நம்ம வந்து அதை லோயர்னு சொன்னாலும் ஹையர்னு சொன்னாலும், அதாவது இதில் தப்பு நடக்க வாய்ப்பு கம்மின்னு சொன்னாலும், இந்த மாதிரி அசெஷனில் தப்பு நடக்க வாய்ப்பு அதிகம்னு சொன்னாலும், எல்லா கேட்டகரியுமே ஒரு ரேஞ்ச் ஆஃப் இன்ஹரண்ட் ரிஸ்க்கை வச்சுட்டு தான் இருக்கும் அப்படின்றாங்க. 1+1 2ன்னு எழுதுறதுல கூட 0.00001% ரிஸ்க் இருக்குது. இதை கூட யாராவது ஒருத்தங்க வந்துட்டு கை தவறி 2 எழுதுறப்ப அப்படியே இப்படி கீழே எழுத்து 3ன்னு எழுதிடலாம், ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ தான் அதில் லோயர்னு சொன்னாலும் அதுலேயும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ரிஸ்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் அசர்ஷன்ஸ்க்கு வந்துட்டு ஆடிட்டர் வந்து அசஸ் பண்ணுறாரு. ரெண்டுத்துக்குமே லோயர் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு, ஓகேவா? இல்லை, ரெண்டையுமே வந்துட்டு லோயர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாரு. அப்புறம் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அசர்ஷனை விட இன்னொரு அசர்ஷன் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டுமே லோவர் அப்படின்னு தான் சொல்கிறாரு, ஓகேவா? இப்போ இங்கே நமக்கு வந்து டிகிரிலாம் இல்லை, எத்தனை பர்சன்டேஜ்லாம் போட முடியாது, லோவரா ஹையரா, ஓகேவா? பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டாக பேர் மினிமமானு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான், லோயரா ஹையரா. ஆனால் இதுலேயே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் லோயர், இது ரொம்ப லோயர், அந்த மாதிரி. இது கொஞ்சம் ஹையர், இது ரொம்ப ஹையர், அப்படி இருக்கும்ல. ஸோ அது வந்துட்டு ஒரு டிகிரி ஆஃப் இன்ஹரண்ட் ரிஸ்க் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு கவர்ஸை ரேஞ்ச் ஆஃப் டிகிரி ஆஃப் இன்ஹரண்ட் ரிஸ்க் இருக்கும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதை குவான்டிஃபை பண்ண முடியாதுன்ற மாதிரி மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நம்ம வந்துட்டு இன்னரண்ட் ரிஸ்க்கை வந்துட்டு லோயர்னு டிசைட் பண்ணாலும் நம்ம எதனால் அதை அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசனை கன்சிடர் பண்ணணுமா? ரீசன் ஃபார் ஈச் ஐடென்டிஃபைட் இன்ஹரண்ட் ரிஸ்க்குக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், ஓகேவா? அதை கன்சிடர் பண்ணாமல் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸோ சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜரோ டிசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே. நம்ம பிஸ்னஸ்க்கே ரிஸ்க்காக இருக்கும் ஒரு சில எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம், ஓகேவா? அது கூட இன்னரண்ட் ரிஸ்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு ரிஸ்க்காக இருக்கும், அது இன்ஹரண்ட் ரிஸ்க்காக மாறுன்றதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பொருளே அதனால் அப்சல்யூட்டாக போகலாம். அப்சல்யூட்னா நாட் யூஸ்ஃபுல் எனிமோர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டேப் ரெக்கார்டரில் வந்துட்டு பெருசாக ஒரு கேசட் மாதிரி போட்டு பாட்டு கேட்போம் தெரியுமா? அதில் கூட இப்படிலாம் இருக்குமே, அதை சுற்றுவோம், நல்லா கையை வச்சு இப்படி சுற்றி சுற்றி விளாடுவோம், அதுலேருந்து ரீலாக வரும். இப்போ டெக்னாலஜி சிடிஸ் டிவிடிஸ்லாம் வந்தோடனே அது அப்சல்யூட்டாக போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நாட் இன் யூஸ் எனிமோர், அதுக்கு பேர் தான் அப்சல்யூட். ஃபேக்டர்ஸ் இன் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் மே ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த இன்னரண்ட் ரிஸ்க் ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிக் அசர்ஷன். ஆனால் இதில் இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னால அப்சல்யூட் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அது வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தப்பு நடக்கிறதுக்கு எப்படி வந்து இன்ஹரண்ட் ரிஸ்கில் வருதுங்கிறது எனக்கு புரியல. ஓகே, அப்சல்யூட் ஆச்சுன்னா என்ன, சேல்ஸ் ஆகாது, கம்மியாக இருக்கும் சேல்ஸு. அது எப்படி வந்து உங்களுக்கு இன்னரண்ட் லிமிட் இன்ஹரண்ட் ரிஸ்கில் வரும்? கேட்போம். நமக்கு தான் சாட் ஜிபிடி அப்படின்னு ஒன்று இருக்குது. பொதுவாக நமக்கு ஏதாவது ஒன்று புரியலைன்னா நம்ம எங்கே போவோம்? சாட் ஜிபிடின்னு சொல்லுங்கள். நான் தான் சேட். எனக்கு என்ன டவுட்டு?
திஸ் இஸ் வெரி காமன் டவுட் இன் எஸ்ஏ 315. நான் என்ன கேள்வி கேட்டாலும் என்னை வந்துட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தையில் தான் ChatGPT ஆரம்பிக்கும். ஓகே, திஸ் இஸ் கனெக்டட் டு பிஸ்னஸ் ரிஸ்க், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இம்பேக்ட். ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங்? நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் வந்திருக்கு. ஜோலி டிவிடி பிளேயர்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னது எது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லுது. நான் கேசட்லேருந்து டிவிடி பிளேயர் சொன்னேன். இது வந்து டிவிடி பிளேயரே இப்போ ஒப்சிலீட்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுது. புதுசாக வந்து ஸ்மார்ட் டிவி, ஸ்ட்ரீமிங் டிவைசஸ், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்துட்டதுனால இப்போ போய் யாரும் டிவிடிலாம் வாங்குறது இல்லைல்ல, சிடிலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, அந்த கம்பெனியோட இன்வென்ட்ரி விற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றாங்க. பிஸ்னஸ் ரிஸ்க் வந்துட்டு ப்ராடக்ட் அப்சலசன்ஸ். ஓகேவா? ஆனால் இது வந்துட்டு இந்த ரிஸ்க்கே ஆடிட் ரிஸ்க்கான்னு கேட்டால் இது கிடையாது அப்படிங்கிறது. இது பிஸ்னஸ் ரிஸ்க் தான். இது வரைக்கும் எனக்கும் புரியுது. ஓகே, இது வந்துட்டு ஒரு இன்னரண்ட் ரிஸ்க்காக எப்படி வருது அப்படின்னா, நவ் திங்க் அபவுட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரி, திங்க் பண்ணுறேன். த கம்பெனி மே ஸ்டில் ஷோ இன்வென்ட்ரி 10 crore அட் ஓல்டு காஸ்ட். ஓகே, பட் பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் டிவிடி பிளேயர்ஸ் எனிமோர், த இன்வென்ட்ரி கேன் நவ் பி சோல்டு ஒன்லி ஃபார் 4 crore. ஓஹோ, அப்படி. ஓகே, இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்துட்டு எல்லாம் வித்துட்டு இருந்துச்சு, சூப்பராக சேல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம 10 crore வேல்யூ பண்ணி வச்சுருந்தோம். பட் இப்போ வந்து அதை 10 crore கொடுத்து யாரும் வாங்க போகிறதில்ல. ஸோ வந்துட்டு நம்ம ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது ஆடி தள்ளுபடி மாதிரி போட்டு மட்டும்தான் விற்க முடியும். அப்படிங்கிறப்ப அந்த வேல்யூ 4 crore குறைஞ்சிருக்கலாம். ஸோ அண்டர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்வென்ட்ரி ஷுட் பி வேல்யூட் அட் த லோயர் ஆஃப் காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ இப்போ இது நெட் ரியலைசபிள் வேல்யூ குறைஞ்சிருக்கும். இதை வந்து அவங்க மாற்றிருப்பாங்களா, மாற்றாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு கன்ஃபார்மாக இன்னரண்ட் ரிஸ்க் தான். ஓகே, அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டக்குன்னு பார்த்து இதெல்லாம் வந்துட்டு அறிவாளித்தனமாக செஞ்சால் தான் உண்டு. இல்லை அதெல்லாம் கவனிக்கவே இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ இது இன்னரண்ட் ரிஸ்க் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. கீபேட் மொபைல்ஸ் வச்சு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு, டிமாண்ட் குறைஞ்சிருக்கு, அன்சோல்டு இன்வென்ட்ரி பைலப் ஆகும், மெஷினரி வந்துட்டு அந்த மெஷினரிலாம் யூஸ்லெஸ்ஸாக போகும், சேல்ஸ் குறையும், ரிசீவபிள்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டர் மே பிகம் டவுட்ஃபுல். உன் ஃபோனே இது யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, உனக்கு நான் வந்து வாங்கின கடனை வேறு தரணுமா, அதெல்லாம் தர முடியாது போடான்னு சொல்ல வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ChatGPT, ஐ அண்டர்ஸ்டுட் இட் கம்ப்ளீட்லி. அருமையான பதில். சேட் வந்தது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, எக்ஸ்டர்னலாக ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் வருது, அது பிஸ்னஸ் ரிஸ்க்கு கொடுக்குது. அந்த பிஸ்னஸ் ரிஸ்க்கு இன்னரண்ட் ரிஸ்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். பாவிகளா, அவங்களே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். அவசரப்பட்டு நம்ம போய் அங்கெல்லாம் தேடிட்டோம். சரி, பரவாயில்ல, நல்லது தான். An accounting standard provides guidance on some complex issue which might not be understood by the management. Therefore, recording of this issue in the financial statements carries inherent risk of being misstatement. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு புரியாத மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில். அதை வந்துட்டு அவங்க கரெக்டாக புரிஞ்சு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் போடுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அங்கே வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மிஸ்டேட்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த என்டிட்டிஸ் ஓகே, மீண்டும் எனக்கு அதே டவுட்டு தான் வருது. பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதனால் ஏன் வந்துட்டு ஒரு மிஸ்டேட்மெண்ட் வரணும்? குயிக்காக கேட்டுருவோம், நம்ம யோசிக்கவே வேணாம். இப்போ தான் எல்லாம் டெக்னாலஜி வந்துச்சு, பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. நம்ம இதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா ஓவர் திங்க் பண்ணி டைம் தான் போகுது. ஐயோ, நான் வேறு கேள்வியே கேட்காம ஃபோட்டோ மட்டும் அமிச்சிட்டேன். சேம் லாஜிக் தாங்குது. ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கெலாம் வந்துட்டு பேங்க் கரப்டாக போகுது அப்படின்னா ஓகே, அதே லாஜிக் தான் கைஸ். ஏர்லைன்ஸ் இருக்குது, ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால ஒரு ஏர்லைனை நம்ம வந்து ஆடிட் பண்ணுறோம். ஓகே, ஓகே, அதே லாஜிக் தான் கைஸ். ஏதாவது ஒன்று தப்பு நடக்குது, மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறணும். அது மாதிரி மாறலை அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு தப்பு நடக்குங்குது. இந்த பேராகிராஃபை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு அறிவில்லையே. நம்மலாம் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆடிட்டர்னு நம்ம இந்த ஸ்கில்ஸை தான் கைஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும். வி ஹேவ் டு நோ. இப்போ வந்து நான் ஒரு ஆடிட் போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த தப்பு நடக்குதுன்னா அப்போ இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி இப்போ இந்த தப்புனால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சாதானே நான் போய் அதை செக்கே பண்ண முடியும். அந்த அறிவை தான் இப்போ நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வளர்த்துருவோம், கவலையே வேண்டாம். அடுத்தது கண்ட்ரோல் ரிஸ்க். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னரண்ட் ரிஸ்க்கை முடிச்சிட்டோம்.
இப்போ கண்ட்ரோல் ரிஸ்க் பார்ட் 2க்கு வந்துட்டோம். தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. நடந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்கோம்ல, அதில் என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதுலேயும் SA 200 தான் சொல்கிறாங்க. SA 200 என்ன சொல்லுது அப்படின்னா, கைஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இங்கேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும் கைஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே இன்ஹரண்ட் ரிஸ்கோட டெஃபினிஷன், ஓகேவா? ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இன்ஹரண்ட்டாக ஒரு தப்பு நடக்குது இல்லையா, அந்த தப்பை இதை விட்டுறேன். இன்ஹரண்ட்டாக ஒரு தப்பு நடக்குது, ஓகேவா? அந்த தப்பை ப்ரிவெண்ட்டும் பண்ணலை. அதாவது ப்ரிவெண்ட்னா என்ன, அந்த தப்பை நடக்காமலேயும் தடுக்கலை. நடந்ததுக்கப்புறம் அதை டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, அதுவும் பண்ணலை, ஓகேவா? அதை வருமுன் காப்போம்னு ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியல. வந்ததை சரி வந்துருச்சு இது பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும் பண்ண முடியல, ஓகேவா? டைம்லி பேசிஸ்க்குள்ளே. அப்படின்னா அது பேர் தான் கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. புரியுதா? இன்ஹரண்ட்டாக ஒரு ரிஸ்க் வந்துருச்சு, தப்பு பண்ணிட்டோம், அது ஓகே, அது இன்ஹரண்ட் ரிஸ்க் பார்ட் 1ல் முடிஞ்சிருச்சு. அதை பற்றி இங்கே கவலை இல்லை. நம்ம பார்ட் 2ல் என்ன ரிஸ்க் அப்படின்னா, ஒரு தப்பு வருதில்ல நம்மக்கிட்ட, அதை நம்ம கண்ட்ரோலோட வேலை என்ன, இன்டர்னல் கண்ட்ரோலோட வேலை என்ன, வந்த இடத்துல ஏதாவது தப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அதை எதர் ப்ரிவெண்ட்டும் பண்ணலாம், வரத்துக்கு முன்னாடியே காப்பாற்றிக்கிறதுக்கும் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும், ஓகேவா? அந்த கண்ட்ரோலை மீறியும் தப்பு நடக்குது. சரி, தப்பு நடந்ததுக்கப்புறம் அதை டிடெக்ட் பண்ணி கரெக்டாவது பண்ணணும்ல, அதுவும் நம்மளால் பண்ண முடியல டைம்லி பேசிஸில். அப்படின்னா அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ரிஸ்க், ஓகேவா? இது ரெண்டுமே பேர் சம்மந்தப்பட்டே நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்ஹரண்ட் ரிஸ்கில் ஆஸ் த நேம் சஜஸ்ட் இன்ஹரண்ட்டாக வரக்கூடிய தப்பு, ஓகேவா? கண்ட்ரோல் ரிஸ்கில் ஆஸ் த நேம் சஜஸ்ட் அந்த கண்ட்ரோல் சரியாக வேலை செய்யாமல் போகிறதுக்கான ரிஸ்க்கு, ஓகேவா? இதுலேயும் லிட்ரலி அதே தான் மறுபடியும் சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ரிஸ்க்னால் என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல், ஆல்ரெடி ஆப்ரேட் ஆகிட்டுருக்க ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் எஃபிஷியண்ட்டாக இல்லை. எதுக்கு அப்படின்னா, ஒரு தப்பு நடக்கிறத தடுத்து நிறுத்துறதுக்கும் எஃபிஷியண்ட்டாக இல்லை, சரி நடந்து தான் போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்ராப்ரியேட் டைமுக்குள்ளே, ஓகேவா? இந்த மாதிரி எந்த மிஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு மிஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிங் டு எந்த டிரான்சாக்ஷன் பேலன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டு டிஸ்க்ளோசர் அப்படி இருந்தாலும் அதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியல, கண்டுபிடிச்சும் திருத்தவும் முடியல அப்படின்னா அதுதான் கண்ட்ரோல் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, ரொம்ப சிம்பிள். அதாவது இது எங்கே நான் எழுதுவேன், இப்போ வந்து இதுதான் என்னோடய கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க. இது கண்ட்ரோல் ரிஸ்க்கு, இது என்னோடய இன்டர்னல் கண்ட்ரோலோட எஃபிஷியன்சி, ஓகேவா? இப்போது கண்ட்ரோல் ரிஸ்க்குனால் என்ன, அந்த கண்ட்ரோல் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்பர். இதோட எஃபிஷியன்சினா என்ன, அது எவ்வளோ சூப்பராக வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பர். ஸோ இப்போ இது 50% இருந்தால் இது 50% இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இந்த 50%லேருந்து நான் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரிஸ்க்கு 10% கம்மியாகும், கரெக்டாக? இப்போ வந்து இது சூப்பராக வேலை செய்யுது, ஆல்ரெடி 50% இருக்குது, இப்போ 60% சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னா ஆப்வியஸாக தப்பு நடக்கிறதுல 40% தான் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது குறையும், கரெக்டாக? ஸோ இதை தான் சொல்கிறாங்க இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிஸ்க்கு கம்மியாகும், எஃபிஷியன்சி வந்துட்டு கம்மியாச்சு அப்படின்னா ரிஸ்க் அதிகமாகும். இப்போது ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் வந்துட்டு 100% தப்பாக தான் வேலை செய்யும், அதோட எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா 0% அப்படின்னா ரிஸ்க்கு 100%. இப்போது அதோட எஃபிஷியன்சி 100%, டே இதில் தப்புலாம் நடக்க வாய்ப்பே இல்லைடா அப்படின்னா அதோட ரிஸ்க் வந்துட்டு 0%, ஓகேவா? இதை தான் சொல்கிறாங்க, இதுக்கு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஓகே, இதெல்லாம் தான் நம்ம இப்போ படித்தோம். ஓகே, இது இன்னொரு தடவை படிச்சிடுறேன் ஸோ தட் எக்ஸாமில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
when efficiency of internal control of an entity is high, control risk is low, and when efficiency of internal control of the entity is low, control risk is high. ஓகேவா? சூப்பரா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ரிஸ்க் குட் இன்க்ளூட், இதில் என்னென்னலாம் உதாரணங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். A company has devised control that cash and check books should be kept ரொம்ப சிம்பிள் கைஸ். நம்மளோட கேஷையும் செக் புக்கையும் வந்துட்டு ஒரு லாக்கரில் சேஃபாக வைக்கணுமா, ஓகேவா? அதுக்குன்னு ஒரு நபர், ஆத்தரைஸ்டு பர்சன் இருப்பாராம், அவருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் கொடுக்கணுமா, ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதே ஒரு கண்ட்ரோல் ரிஸ்க் தான் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? இதனால் என்னடா நடக்கும், இதனால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படா மிஸ்டேட்மெண்ட் வரும்னு கேட்காதீங்க. ஆத்தரைஸ்டு பர்சனல் மட்டும் போகல அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், யார் வேணால் அங்கே போகலாம், எந்த எம்ப்ளாயி வேணால் போகலாம். அவன் போனால் சும்மா இருப்பானா, போயிட்டு 10 ரூபா காசு எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்போ என்ன ஆகும், புக்ஸில் வந்து 1000 ரூபா இருக்குன்னு இருக்கும், ஆனால் நிஜமாக பார்த்தா 950 தான் இருக்கும், 10 ரூபா தான் எடுத்திருக்கானா, 990 இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு மிஸ்டேட்மெண்ட்ஸ். சின்னதாக இருக்கப்போ மிஸ்டேட்மெண்ட், பெருசாக இருக்கப்போ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல்ஸ், ஆத்தரைஸ்டு பர்சனல் மட்டும்தான் போகணும் அப்படின்றது, ஓகேவா? ஓகே, இது அடுத்த கண்ட்ரோல். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்கிறது, ஸ்மோக் டிடெக்டர்ஸ் வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு டைமில் திடீர்னு ஏதாவது ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட இன்வென்ட்ரிஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம். இது ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்துச்சு, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகிருக்கு, அழுத்துனா வரமாட்டேங்குது, ரீஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க, ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம், அது காலி ஆகிடுச்சு, அது ரீஃபிலே பண்ணல. இல்லை ஸ்மோக் டிடெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணவே இல்லை, அது ஆரம்பத்தில் வச்சு அது 30 வருஷம் ஆச்சு வச்சு, இப்போ நம்ம எவ்வளோ ஸ்மோக் வந்தாலும் அது கண்டுபிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ஒரு கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. ஓகே, 10,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்க அமௌண்ட் மட்டும்தான் பெட்டி கேஷ் மூலியமாக போகணும். இம்ப்ரெஸ்டு சிஸ்டம்னு படிச்சிருப்போம் கரெக்டாக. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு அமௌண்ட் 10,000 ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னா வாரம் ஒரு தடவை இது திருப்பி 10,000 ஆக்கிடணும். அதுக்கு பேர் தான் இம்ப்ரெஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? மண்டே ஆச்சு அப்படின்னா அந்த பெட்டியில் 10,000 ரூபா இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த வாரம் 7,000 ரூபா செலவு பண்ணியிருப்பேன், போன வாரம் 5,000 ரூபா தான் செலவு பண்ணியிருப்பேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் மண்டே மார்னிங் அந்த பெட்டியில் 10,000 ரூபா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மிச்சத்தை ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு பேர் தான் இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம். அதில் 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்க அமௌண்ட்டு தான் வந்துட்டு அந்த சிஸ்டமில் செலவாகணுன்ற மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணாமல் 15,000 20,000 கூட நம்ம இதிலேருந்து எடுத்து செலவு பண்ணலாம், ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் 10,000 சொன்னது வந்துட்டு அதை வச்சு நீங்கள் எப்படா 10,000 இருந்தால் 15,000 செலவு பண்ண முடியும்னு கேட்காதீங்க. நான் ஒரே நம்பராக கொடுத்தது என் தப்பு தான். 10,000க்கு கீழே இருக்க செலவு தான் பண்ணணுன்னா இப்போ 1 லேக் வச்சுக்கோங்க அதுக்கு, ஓகேவா? அடுத்தது டிடெக்ஷன் ரிஸ்க். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இன்ஹரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்கு. இப்போ பார்க்க போகிறது டிடெக்ஷன் ரிஸ்க்கு. நீங்களே கெஸ் பண்ணிடலாம், இது ரெண்டுமே மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னா இது யார் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பார்ப்போமா? ஓகே, நம்ம ஆடிட்டர் இருக்கார் இல்லையா, ஆடிட்டர் அவர் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இல்லையா, ப்ரொசீஜர்ஸ் எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஆடிட் ரிஸ்க்கை அக்செப்டபிளி லோ லெவலாக கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாருல்ல, அது டிடெக்டே பண்ணலையாம் ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறத. அது மெட்டீரியலாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் மெட்டீரியலாக இருக்கலாம், அதர் மிஸ்டேட்மெண்ட்டோட சேர்க்குறப்பையும் மெட்டீரியலாக இருக்கலாம். ஆடிட்டரோட வேலை என்ன, தப்பை கண்டுபிடிக்கிறது, ஓகேவா? அது வந்துட்டு அவர் ஒழுங்காக பண்ணலை, ஓகேவா? நாட் டிடெக்ட், அதுதான் டிடெக்ஷன் ரிஸ்க். இன்ஹரண்ட் ரிஸ்க் அப்படின்னா நேச்சுரலாக தப்பு நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது. கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட்டோட கண்ட்ரோலில் கண்ணில் படாமல் தப்பிச்சு தப்பாகவே இருக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. டிடெக்ஷன் ரிஸ்க்னால் அது ஆடிட்டரும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் அது இன்னும் தப்பாகவே இருக்கிறதுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது. ஆடிட்டராலேயே டிடெக்ட் பண்ண முடியல, ஆடிட்டர் எல்லா தப்பையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேரண்டி கிடையாது. அவரும் ஒரு சில தப்பை மிஸ் பண்ணிடுவார். ஸோ டியூ டு சம் ரீசன்ஸ், சம் வேலிட் ரீசன்ஸாக கூட இருக்கலாம். அது ஏமாற்றி வந்துட்டு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்மளால் 100% செக் பண்ண முடியாது, ஏதாவது ஒரே ஒரு இன்வாய்ஸில் மட்டும் தப்பு இருந்திருக்கலாம்.
அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம், சாம்பிளிங் ரிஸ்க்கு, நான் சாம்பிளிங் ரிஸ்க்குலாம். ஸோ ஓகேவா, இந்த ஆடிட்டரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அதை டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், அதுதான் வந்து டிடெக்ஷன் ரிஸ்க். ஓகேவா, இதான் படித்தோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் அதுதான் சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் இல்லை, இது இன்னொரு மீனிங் மாதிரி வச்சுக்கோங்க. ஆடிட் ஆஃப் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சர்டன் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின் பண்ணிவிட்டு ரிஸ்க் ஆஃப் ஆடிட்டு கம்மி பண்ணுறது. ஓகேவா, அதுக்கு. ஆனால் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க, ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அது சரியாகலை, அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, என்ன அதாவது இந்த ரிஸ்க் என்ன ரிஸ்க் அப்படின்னா, ரிஸ்க் ஆஃப் ஃபினான்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லை, அதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லை. இந்த ரிஸ்க் என்ன ரிஸ்க் அப்படின்னா, நம்ம பண்ண ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க மிஸ்டேட்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அந்த ரிஸ்க்கை சொல்கிறாங்க. நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸை வச்சு அதை லோவாக கொண்டு வரணும், அக்செப்டபிளி லோ லெவலாக. என்ன ரிஸ்க்கு? ஆடிட் ரிஸ்க்கை. இந்த வேலையை நம்ம ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது ஒரு ரிஸ்க்கு தானே, அந்த ரிஸ்க்கு இன்னும் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டிடெக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடிட்டரோட வேலை தப்பாக நடக்கிறது ரிஸ்க்கு தான் டிடெக்ஷன் ரிஸ்க். ஆடிட்டரோட வேலை என்ன பண்ணணும்? டிடெக்ட் பண்ணணும். அது பண்ணல அப்படின்னா அது டிடெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம எப்படி இன்டர்னல் கண்ட்ரோல் சொன்னோம்ல, அதோட எஃபிஷியன்சி ஹையாக இருந்தால் அதோட ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், எஃபிஷியன்சி கம்மியாக இருந்தால் ரிஸ்க் அதிகமாக இருக்கும்னு. அதே மாதிரி தான் ஆடிட்டரோட எஃபிஷியன்சி வந்துட்டு ஹையாக இருக்குது அப்படின்னா டிடெக்ஷன் ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ஆடிட்டரோட எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா டிடெக்ஷன் ரிஸ்க் ஹையாக இருக்கும். ஆனால் இதை மட்டுமே வச்சு சொல்லிட முடியாது, அவரோட எஃபிஷியன்சி ஹையாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு இது லோவாக இருக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை விட்டுருங்க, இது தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். மேபி அந்த இடத்துல ஃப்ராடெலாம் இருந்துச்சுன்னா இது வராதில்ல. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வேணால் வச்சுக்கோங்க. இது ஆடிட்டரோட வேலை, அந்த வேலை ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா அதுக்கான ரிஸ்க் அப்படி மட்டும் வச்சுக்கோங்க. இது 2 வகைப்படும். ஓகேவா, ஒன்று சாம்பிளிங் ரிஸ்க்கு, நான் சாம்பிளிங் ரிஸ்க்கு. ஓகேவா, ஓகே. இதில் ஒரு சின்னதாக 2 பாயிண்ட் தான் இருக்குது. சாம்பிளிங் ரிஸ்க்னால் என்னென்னா, ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை நான் பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்ற காரணம் அப்படிங்கிறதுல என்ன வருதுன்னா, மொத்தம் 10,000 ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் நான் 1000 தான் பார்த்தேன், அதில் என் கண்ணில் இது படலை. இன்கேஸ் நான் 10,000த்தையும் பார்த்துருந்தேன்னா என் கண்ணில் இது பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு ரிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம மேலே தப்பு இல்லை, நம்ம எடுத்த சாம்பிள் இந்த 10,000த்தையும் ஒழுங்காக ரெப்ரசன்ட் பண்ணல அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாம்பிளை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் எடுத்திருக்கோம். ஓகேவா, அதே இது என்டையர் பாப்புலேஷனையும் நம்ம வந்துட்டு சேம் ப்ரொசீஜரில் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன் வந்திருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு சாம்பிளிங் ரிஸ்க். ஸோ நம்ம எடுக்கிற சாம்பிள்னால் வரக்கூடிய ரிஸ்க். ஓகேவா, இட் சிம்ப்ளி மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சாம்பிள் வந்துட்டு மொத்த பாப்புலேஷனுக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக இல்லை. ஸோ நம்ம சூஸ் பண்ண சாம்பிள்னால் தப்பு. ஒரு சாம்பிள்னால் என்ன பண்ணணும்? மொத்தத்துக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும், கரெக்டாக? அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம சரியான சாம்பிள்ஸை சூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஸோ அதுக்கு பேர் சாம்பிளிங் ரிஸ்க். அடுத்தது நான் சாம்பிளிங் ரிஸ்க். இதில் இன்னொன்று இம்ப்ளைடு என்ன அப்படின்னா, ஆடிட் ப்ரொசீஜர் கரெக்டாக தான் இருந்திருக்கு, அதுதான் இங்கே இம்ப்ளைடு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் வந்து என்டையர் பாப்புலேஷனையும் இதே ஆடிட் ப்ரொசீஜருக்குள்ளே போட்டிருந்தேன்னா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ ஆடிட் ப்ரொசீஜர்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சாம்பிளிங் எந்த டேட்டாவை எடுத்து இந்த ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணேன் அப்படிங்கிறதுல தான் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இங்கே வருது. ஓகேவா, அடுத்து நான் சாம்பிளிங் ரிஸ்கில் அதுதான் யோசித்தேன், ஆடிட் ப்ரொசீஜரே தப்பு. ஓகேவா, ஈவன் நான் 100% பாப்புலேஷனை எடுத்து இந்த ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணியிருந்தேன்னாலும் என்னால் அதை கண்டுபிடிச்சிருந்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு இன்அப்ராப்ரியேட் ஆடிட் ப்ரொசீஜர், எங்கே போய் எதை பார்க்கணுன்னு நமக்கு தெரியல, அந்த பிரச்சனை. ஓகேவா, இங்கே ஆடிட் ப்ரொசீஜர் கரெக்டு, ஆனால் எதை பார்த்தோம் அப்படிங்கிறது பிரச்சனை. இங்கே நம்ம எதை பார்க்குறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம பண்ணுற வேலையே தப்பு. ஓகேவா, அதுதான் நான் சாம்பிளிங் ரிஸ்க். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நிறைய இருக்கணுமா இந்த கம்பெனியில். ஓகேவா,
ஆனால் ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, இன்வென்ட்ரி கவுண்டிங்கை வந்துட்டு போய் அட்டன் பண்ணணும். அதாவது மேனேஜ்மெண்ட் போய் அவங்க புக்ஸில் இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க வேல்யூவும் அவங்களோட குடவுனில் இருக்கக்கூடிய இன்வென்ட்ரியும் நம்பர் ஆஃப் இன்வென்ட்ரி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன போட்டிருப்போம், என்கிட்ட 1000 பொருள் இருக்குது, ஒரு பொருள் 10 ரூபா, ஸோ மொத்தம் 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். நம்ம நேரில் போய் செக் பண்ணணும்ல அந்த 1000 இருக்கா அப்படின்ட்டு. அதை மேனேஜ்மெண்ட் போய் செக் பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆடிட்டர் அந்த இடத்துல பக்கத்தில் நின்று பார்க்கணும், ஓகே அவங்க கரெக்டாக கவுண்ட் பண்ணுறாங்களா, உண்மையாலுமே அங்கே இருக்கா 1000 இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும், அந்த இடத்துல அவர் அட்டன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அவர் பண்ணாமல் நான் ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறது வந்துட்டு இது தவறு, டிடெக்ஷன் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஒரு இன்அப்ராப்ரியேட் ஆடிட் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இன்வென்ட்ரி கவுண்டிங்க்கெலாம் நேரில் போகிறது தான் சரி அப்படின்ற மாதிரி அவங்க இம்ப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இது சாம்பிளிங் ரிஸ்க்குக்கான எக்ஸாம்பிள். ஒரு ரெவன்யூ, அதாவது ஒரு சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேல்ஸை பற்றி அவர் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் எடுத்திருக்காரு. அந்த சாம்பிள் வந்துட்டு அவருக்கு நாட் ரெப்ரசன்டேட்டிவ், எல்லா சேல்லையும் அது வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இல்லை, இது வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷனல் சேல்னு வச்சுக்கோங்களேன். அவர் எடுத்த சாம்பிள் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு சேல்ஸு, அது எப்படி டெய்லி சேல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஸோ அது வந்துட்டு சாம்பிளிங் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்ஹரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்குக்கும் ஆடிட்டருக்கும் சம்மந்தமே இல்லை, ஓகேவா? ஸோ இந்த டிடெக்ஷன் ரிஸ்க்கை மட்டும்தான் ஆடிட்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியும். இன்ஹரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் என்டிட்டியோட சம்மந்தப்பட்டது, என்டிட்டி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். தேர்ஃபோர் அதனால் இதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, ஆடிட்டர் மஸ்ட் ரெடியூஸ் டிடெக்ஷன் ரிஸ்க் இன் ஆர்டர் டு கீப் ஆடிட் ரிஸ்க் அட் லோ லெவல். நீ வந்து இன்னரண்ட் ரிஸ்கையோ கண்ட்ரோல் ரிஸ்கையோ ஒன்றுமே பண்ண முடியாது. உன் கையில் என்ன இருக்குது, அவன் கொடுக்குறத டிடெக்ட் பண்ணணும் நீ கரெக்டாக. அந்த ரிஸ்க்கை நீ வந்து கம்மி பண்ணணும், அப்போ தான் ஆடிட் ரிஸ்க்கு லோ ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, டிடெக்ஷன் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. இது எனக்கு எதுவோ தெரில, போல்டாக இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரில, இது இம்பார்ட்டண்ட்டுன்னு ஃபீல் ஆகுது. மூணு பாயிண்ட் சொல்கிறாங்க, ஓகேவா? எப்படி நம்மளோட டிடெக்ஷன் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறது அப்படின்னா, ஏரியா ஆஃப் செக்கிங், நீங்கள் 10 சாம்பிள் எடுக்கிற இடத்துல 100 சாம்பிள் எடுத்துக்கோங்க. அது இங்கே இருக்கா, டெஸ்டிங் லார்ஜஸ்ட் சாம்பிள். ஏரியா ஆஃப் செக்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னா, எந்தெந்த ஏரியாவை நம்ம செக் பண்ணுறோம், எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸை நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து 100 எடுக்கிற இடத்துல 1000 எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நல்ல படித்த காம்பீட்டண்ட்டான மிகவும் திறமைசாலிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸை என்கேஜ்மெண்ட் டீமில் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளோட டிடெக்ஷன் ரிஸ்க் வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆடிட் ரிஸ்கில் என்ன இன்க்ளூட் ஆகலை அப்படின்றத சொல்கிறாங்க. இதை படிக்கிறப்ப தான் நான் அப்படியே செதறிட்டேன். இப்படி தான் சொல்ல வந்தியா, எனக்கெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த இடத்துல ஆடிட் ரிஸ்க்னால் என்ன அப்படின்னு வரப்போ, இதில் எது வரும் எது வராதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் வந்து ஓகே, ஆடிட் ரிஸ்க்னால் இன்அப்ராப்ரியேட் ஆடிட் ஒப்பீனியன், அங்கே இருக்கிறது ஒன்றா இருக்கணும், நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கணும், அதுதானே ஆடிட் ரிஸ்க் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தேன். இங்கே வந்துச்சு பாருங்கள், ஆடிட் ரிஸ்கில் வாட் இஸ் நாட் இன்க்ளூடட்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே செதறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது, ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே அந்த ட்விஸ்டெல்லாம் உடச்சிட்டேன். ஸ்பாய்லர்னு தான் சொல்லணும் என்ன ஆக்சுவலாக. பட் ஸ்டில் ஓகே, ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டு அப்புறம் அதை மாற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்பே கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி தான். ஆடிட் ரிஸ்க் இஸ் அ டெக்னிக்கல் டேர்ம் ரிலேட்டட் டு எ ப்ராசஸ் ஆஃப் ஆடிட்டிங், ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஆடிட் ரிஸ்க்கை ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க, இது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம், நாங்களாக இதுக்கு பேர் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க, ஓகேவா? It does not refer to the auditor's business risk such as loss from litigation, adverse publicity or other events arising in connection with the audit of financial statements. இப்போ ஆடிட் ரிஸ்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் போய் ஒரு இடத்துல தப்பாக ஆடிட் பண்ணால் எனக்கு அந்த கிளைண்ட் போயிடுவான்,
இல்லை வந்துட்டு என்னோட ஏதாவது ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னா அதில் லாஸ் வர்றதுனால எனக்கு ரிஸ்க் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்துட்டு ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆடிட் ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. இது விச் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, இது ஃபேர் அண்ட் ஆஃப். ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது டெக்னிக்கல் டேர்ம் ரிலேட்டட் டு ப்ராசஸ் ஆஃப் ஆடிட்டிங் தானே தவிர என்னோட ஆடிட்டிங் ஃபேமோட ரிஸ்க் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு படிக்கிறப்பே புரிஞ்சு. ஸோ இது ஓகே தான் எனக்கு. ஃபார் பர்பஸஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், இதுதான் இங்கே தான் அடித்தேன். Audit risk does not include the risk that the auditor might express an opinion that the financial statements are materially misstated when they are not. This risk is ordinarily insignificant. இந்த வார்த்தை தான் என்னை பாதித்ததே. ஏன்டா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மெட்டீரியலி மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, அதாவது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலி மிஸ்டேட்மெண்ட்டுன்னு ஆடிட்டர் வந்து ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான், ஆனால் அது சரியாக தான் இருக்குது. இந்த ரிஸ்க் வந்துட்டு உனக்கு இன்சிக்னிஃபிகண்ட்டாக, இதனால் எவ்வளோ பிரச்சனை வரும் அந்த கம்பெனிக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுறான், ஆடிட்டர் என்ன பண்ணுறான், நான் மெட்டீரியலி மிஸ்டேட்டடுங்கிறான், நான் சரியில்லை, நான் தப்புங்கிறான், என்னை நம்பாதீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டான். ஆடிட்டரோட சோல் பர்பஸ், ஆடிட்டரை தான் எல்லோரும் நம்புவாங்க. லைக் எல்லாருமே ஆடிட் ரிப்போர்ட்டை தான் நம்புவாங்க. இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பேன். ஆடிட் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது, இன்வெஸ்டே பண்ணாதீங்கன்னு இருக்குது. ஆனால் நான் நல்ல பையன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, இது வந்துட்டு ஒரு பிரச்சனையே இல்லை, இது இன்சிக்னிஃபிகண்ட்டுங்கிறான். டேய், இது ஆடிட்டரோட பொறுப்புடா, ஆடிட்டர் இதை சரியாக பண்ணணும்டா, எப்படி அதை நீங்கள் இன்சிக்னிஃபிகண்ட்டும்பீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு பகீர்னு ஆயிடுச்சு. ஓகேவா, பட் இதில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது சரி ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இந்த டவுட் வருதுன்னு வச்சு, அன்றைக்கி நான் ChatGPTலாம் கேட்கல, நானே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நமக்கு டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம புதுசாக அதுக்கிட்ட கேட்டு பார்ப்போம் அது என்ன சொல்லுதுன்னு. ஆஸ் இஃப் இந்த டவுட் எனக்கு இப்போ தான் வருதுன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் கொஷின். பார்த்தீங்களா, என் கொஷின் ரொம்ப வேலிடாக இருக்குன்னு சொல்லுது. யூ ஆர் திங்கிங் லைக் அன் ஆடிட்டர். ஐயோ, ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் மெமரைசிங் த டெஃபினிஷன். இது ஆக்சுவலாகவே எனக்கு தோணுச்சு கைஸ். The confusion comes because SA 200 defines audit risk very narrowly. ரொம்ப வந்து குறுகிய ஒரு மனப்பான்மையில் டிஃபைன் பண்ணுறாங்களாம். லெட் செப்பரேட் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரம் ஆடிட் ரிஸ்க். ஓகே, அது என்ன சொல்லுது, ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு வேறு, ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது வேறு. அந்த SA 200 டிஃபைன் பண்ணுறது தான் கொஞ்சம் நேரோவாக இருக்கே தவிர ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வருது. ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னா, the risk that the auditor expresses an inappropriate opinion when the financial statements are materially misstatement. இது நம்ம படித்தோம் கரெக்டாக. there are only two possible inappropriate opinion. இதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன், ரெண்டு தப்பு தான் பண்ண முடியும். ஒன்று, அங்கே சரியாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்லலாம், இன்னொன்று அங்கே தப்பாக இருக்கப்போ நம்ம சரின்னு சொல்லலாம். அதுதான் இதுவும் சொல்லுது. financial statements are material misstatement but the auditor says they are true and fair. this is wrong opinion. ஓகேவா, this is the audit risk that SAs are concerned with because users are misled into trusting into incorrect financial statements. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ரிஸ்க்கு. ஓகேவா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தப்பு இருக்குது, ஆனால் நம்ம ஆடிட்டர் வந்துட்டு அது ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் வந்துட்டு இதை நம்பி தப்பாக போயிடுவாங்க. ஓகேவா, டைப் 2 என்ன அப்படின்னா, ஆக்சுவலி அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, பட் நம்ம வந்துட்டு மெட்டீரியலி மிஸ்டேட்மெண்ட் அப்படின்றோம். இதுவும் ராங் ஆப்ஷன் தான், பட் SA says it is not considered audit risk அப்படிங்கிறாங்க. இதுதான் ஏன் அப்படின்னு கேட்குறேன். this seems strange அப்படிங்குது. பார்த்தீங்களா, அதுக்கும் தோணி இருக்குது. ஒய் அப்படின்னா, திங்க் அபவுட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட். த பர்பஸ் ஆஃப் அன் ஆடிட் இஸ் நாட் டு ப்ரொடெக்ட் மேனேஜ்மெண்ட். ஐயோ கைஸ், மாசு கைஸ், நம்ம அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டில் என்ன படித்தோம், த பர்பஸ் ஆஃப் ஆடிட் இஸ் டு என்ஹான்ஸ் த டிகிரி ஆஃப் த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த இன்டெண்டட் யூசர்ஸ்ன்னு தானே படித்தோம். we didn't study the purpose of audit is to protect the management. கரெக்டாக, மாசு கைஸ், அப்படி ரிலேட் பண்ணுது இது. it is to protect users of the financial statements.
சூப்பர். Suppose there are two situations. The company has hidden a 100 crore fund fraud. ஓகேவா, the auditor fails to detect it and gives an unmodified opinion. Investor buy shares, banks give loan, creditors extend credit, everyone suffers huge losses. This is exactly what auditing standards are designed to prevent. இதை தடுக்கிறதுக்கு தான் ஆடிட்டே பண்ணுறோம். சுச்சுவேஷன் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஆடிட்டர் என்ன சொல்கிறாங்க, அது வந்துட்டு தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது என்ன ஆகும், கம்பெனியோட ரெப்புடேஷன் போகும், ஷேர் ப்ரைஸ் குறையும், லிட்டிகேஷன் வரலாம், லாஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வரலாம். இதுவும் சீரியஸ் கான்சிக்வன்சஸ் தான். பட் யூசர்ஸ் ஆர் நாட் பீயிங் மிஸ்லெட் இன்டு பிலீவிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து யூசர்ஸை கைவிடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் த ஆடிட்டர் இஸ் பீயிங் மோர் கன்சர்வேட்டிவ் தேன் நெசசரி. ஆடிட்டர் வந்துட்டு எவ்வளோ தூரம் பார்த்து பண்ணுமோ அதை விட அதிகமாகவே பண்ணுறாரு அப்படின்றாங்க. 1 second guys. Okay. Therefore, from the perspective of auditing standards, this risk is not primary audit risk. அதான் சொல்கிறேன், ஆடிட் ரிஸ்க்கு வந்துட்டு இது முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திங்க் ஆஃப் இட் லைக் அ மெடிக்கல் டெஸ்ட். சரி, மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி நினச்சிக்கணுமா? இது வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். ஓகேவா, ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னா பேஷண்ட் ஹேஸ் கேன்சர், டாக்டர் சேஸ் யூ ஆர் ஹெல்த்தி. ஓகேவா, இது த பேஷண்ட் கோஸ் ஹோம் அன்ட்ரீட்டட். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். சரி, இப்போ நல்லா புரியுதில்ல? இப்போ நமக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம். கேன்சர் இருக்க பேஷண்ட்டை நீ நல்லா தான் இருக்க வீட்டுக்கு போன்னு சொல்கிற ரிஸ்க்குக்கும், கேன்சரே இல்லாத பேஷண்ட்டை போய் நீ இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடு அப்படி உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எது பெரிய ரிஸ்க்கு? கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து கேன்சர் இருக்கப்போ அதை இல்லைன்னு சொல்கிறது தான் பெரிய ரிஸ்க்கு. பிகாஸ் அவன் செத்துருவான் கொஞ்ச நாளில். ஆனால் கேன்சரே இல்லாதவனை வந்து நம்ம கேன்சர் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கொஞ்சம் காசு தான் வேஸ்ட் ஆகுமே தவிர இட் இஸ் நாட் தேட் நெகட்டிவ் இல்லையா? நைஸ் எக்ஸாம்பிள். ஆனால் ஆடிட்டர் வந்துட்டு அதுக்கும் ரெஸ்பான்சிபிள் தான் அப்படின்னா அப்சல்யூட்லி எஸ். ஓகே, இதெல்லாம் எனக்கே தெரியும். ஓகே கைஸ், நல்லா இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங். நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஐ எம் கிளாட் தட் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் திஸ் அண்ட் இதை நான் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப ஐ எம் வெரி ஹாப்பி. அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அ மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா, ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணுறது நம்மளோட மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆஸ் டிஸ்கஸ்ட் அட் த அவுட் செட், ஆடிட் ரிஸ்க் இஸ் அ நம்ம வெளியவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டும் டிடெக்ஷன் ரிஸ்க்கும் சேர்ந்தது தான் ஆடிட் ரிஸ்க்குன்னு பார்த்தோம். கரெக்டாக நான் ஒரு இடத்துல எழுதி கூட சொல்லியிருந்திருப்பேன். ஆடிட் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன்டூ டிடெக்ஷன் ரிஸ்க். ஓகேவா, இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்குள்ளே தான் என்னென்ன இருக்குது, இன்ஹரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் இருக்குது. ஓகேவா, டன். என்ன கைஸ் சொல்கிறோம், the assessment of risk is based on audit procedures to obtain information necessary for that purpose. சரி, நம்ம வந்துட்டு ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறது பர்பஸ்க்காக எந்த மாதிரியான ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆடிட் ரிஸ்க்கு. ஓகேவா, அண்ட் எவிடன்ஸ் அப்டெயின் த்ரூ அவுட் த ஆடிட், இதை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்காக நம்ம வந்துட்டு என்ன ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுறோமோ அதுலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்டெயின் பண்ணுறோமோ இதை பேஸ் பண்ணியும் இருக்கும். அண்ட் பொதுவாக நம்ம ஆடிட் பண்ணுறப்ப என்ன மாதிரியான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு. இது வந்துட்டு மோர் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறாங்க. நம்ம வந்துட்டு ப்ரிசைஸாக மெஷர் பண்ணிலாம் சொல்ல முடியாது. ஓகே, இது வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா அப்போ ரிஸ்க் வந்துட்டு இத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ்லலாம் இதை பண்ண முடியாது. நம்ம தான் மனசுக்குள்ளே அதை வந்துட்டு யோசிக்கணும். ஓகே, இது இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் தோராயமாக அப்படி சொல்கிறது தான். அப்படி தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய ஒரு பேக் எடுத்துகிட்டு
இது வந்து வாங்கிக்கோங்க, இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விற்பாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம அம்மா வந்துட்டு எப்படி இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. 20 வருஷம் 30 வருஷமாக கிச்சனில் சமைச்சு அந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட பொருள் வாங்கி ஏமாந்து, அப்புறம் ஒரு சில பொருள் வாங்கி அது சூப்பராக ஒர்க் ஆகி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி இந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவன்ட்ட பொருள் வாங்கலாமா, இது உண்மையாலுமே சீப் அண்ட் பெஸ்ட்டான பொருளா, இல்லை இவன் வந்து வித்தாகணுமே அப்படிங்கிறதுக்காக நம்மளை ஏமாற்ற பார்க்குறான்னா கரெக்டாக கெஸ் பண்ணி அதை வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இது வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸும் நம்ம வந்து எழுதி கொடுக்க முடியாது. அவன் வந்து கோட் சூட் போட்டு வந்தால் அது பொருள் நல்லாயிருக்கும், இல்லை பொருள் பார்க்குறதுக்கு இப்படி இருந்தால் அந்த பொருள் நல்லாயிருக்கும், அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும் அது. அந்த பொருளை வந்து அவங்க ப்ரொஃபஷ்னலாக ஜட்ஜ் பண்ணி அது வந்து அவங்க ஏரியா, அவங்களோட ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் தான். நமக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்து இதை வச்சு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் நல்லா இருக்கான்னு தெரில, பட் இதுதான் எனக்கு புரியுது. ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது நல்லாயிருக்கு. த டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அன் ஆடிட்டர் இஸ் தட், அதாவது ஒரு ஆடிட்டர்கிட்ட அவங்க ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதோட தனித்துவமான தன்மை என்ன அப்படின்னா, இட் இஸ் எக்ஸசைஸ்டு பை அன் ஆடிட்டர் whose training, knowledge and experience have assisted in developing the necessary competencies to achieve reasonable judgment. ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும், ஓகேவா? இந்த திறமை எதுலேருந்து வருது அப்படின்னா, அந்த ஆடிட்டரோட ட்ரைனிங், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இதெல்லாம் வருது அப்படின்றாங்க. இதெல்லாம் வச்சு தான் நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு தனித்துவமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டில். நல்லா இருக்குல்ல? ஓகே, ஓவராலாக பார்க்குறோம். ஆடிட் ரிஸ்க்லாம் என்ன இன்க்ளூட் ஆகுது? நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலே மிஸ்டேட்டடாக இருக்கப்போ ஒரு இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆடிட் ரிஸ்க்கு. ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன வரும்? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டும் டிடெக்ஷன் ரிஸ்க்கும், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆடிட் ரிஸ்க்கு. ஆடிட்டரோட பிஸ்னஸ் ரிஸ்க்லாம் வந்துட்டு ஆடிட் ரிஸ்க்காக வராது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கப்போ நம்ம அதை தப்புன்னு சொன்னோன்னா அது வந்துட்டு ஆடிட் ரிஸ்கில் வராது, ஓகேவா? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்குள்ளே தான் இன்னரண்ட் ரிஸ்க்கும் வரும், கண்ட்ரோல் ரிஸ்க்கும் வரும். இதில் டிடெக்ஷன் ரிஸ்கில் சாம்பிளிங் ரிஸ்க் இருக்குது, நான் சாம்பிளிங் ரிஸ்க் இருக்குது, ஓகேவா? ஆடிட் ரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா அது 2 வகைப்படும், ஆர்ஓஎம்எம், டிஆர். ஆர்ஓஎம்எம் ஆர் இன்டூ 2 டைப்ஸ், ஐஆர் அண்ட் சிஆர். இதில் வந்து எஸ்ஆர், என்எஸ்ஆர், ஓகேவா? இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது நம்ம மைண்டில் இருந்தால் தான் ஏதாவது கொஷின்ஸை டெஸ்ட் பண்ணி கேட்டால் நமக்கு அதை ஆன்சர் பண்ணுற அளவுக்கான ஒரு தெளிவு பிறக்கும், ஓகேவா? கம்பைன்டு அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். எதை கம்பைன் பண்ணுறான்னு எனக்கு தெரில, படிப்போம். ஓகே, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் என்ன பண்ணுது அப்படின்னா, தனித்தனியாக இன்னரண்ட் ரிஸ்க்குக்கு தனியாக, கண்ட்ரோல் ரிஸ்க்குக்கு தனியாலாம் அது வந்துட்டு கன்சிடர் பண்ணலையாம், ஓகேவா? ஆனால் கம்பைண்டாக ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு தான் சொல்லுதான். ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஓகேவா? அது வந்துட்டு அவன் இன்ஹரண்ட்டாக பண்ணியிருந்தா என்ன, இல்லை இன்னரண்ட்டாக பண்ணி அது கண்ட்ரோலில் மாட்டாமல் இருந்திருந்தா என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், அப்படி தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் சொல்லுது. ஆனால் ஆடிட்டர் தேவைப்பட்டால் அதை செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. கம்பைண்டாகவும் அசஸ் பண்ணலாம், செப்பரேட்டாகவும் அசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி, எதை டிபெண்ட் பண்ணி இதை டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா, ப்ரிஃபர்டு ஆடிட் டெக்னிக்ஸையோ மெத்தடாலஜிஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன்ஸையோ மனசில் வச்சு தான் தனித்தனியாக பண்ணலாமா சேர்த்து பண்ணலாமான்றத முடிவு பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸ்லையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க, பர்சன்டேஜ் மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல அந்த மாதிரி, இல்லை நான் குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸ்லையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாங்கிறாங்க. நான் குவான்டிடேட்டிவாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரில.
இன்னைக்கு அடிக்கடி சாட் ஜிபிடிட்ட போகிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, குவான்டிடேட்டிவ்னா பர்சன்டேஜ் தெரியும், நான் குவான்டிடேட்டிவ்னா ஹை, லோ, மாடரேட்டு, சிக்னிஃபிகண்ட் அந்த மாதிரி ஆட்டுக்கு. ஓகே, எக்ஸ்பிளைன் த லாஸ்ட் லைன். ICAI does not care how you assess the risk, it cares whether you assess it correctly. நீ எப்படி வேணால் பண்ணு, ஆனால் பண்ணு அப்படிங்கிறது தான் ICAI சொல்லுதான். ஓகேவா. ஆடிட்டர் A யூசஸ் சாஃப்ட்வேர், ஓகேவா, அது கொடுக்குது. ஆடிட்டர் B யூசஸ் டசன்ட் யூஸ் சாஃப்ட்வேர், அதில் வந்து ஹை ரிஸ்க்குன்ற மாதிரி வருது. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பட் போத் ஆர் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. மெத்தட் இம்பார்ட்டண்ட் இல்லை, அந்த கன்க்ளூஷனோட கரெக்ட்னஸ் தான் தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்களா. அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு அந்த அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் கைஸ் நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன் எனி கேஸ் த நீட் ஃபார் த ஆடிட்டர் டு மேக் அப்ராப்ரியேட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் பை விச் தே மே பி மேட். இதை இப்போ படித்தா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அந்த அர்த்தம் புரிஞ்சதுக்கப்புறம். பட் அங்கேருந்து நம்ம இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் லேப்ஸ் ஆகுது, அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே, இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஓகேவா. ஆடிட்டர் வந்து அப்ராப்ரியேட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும், அதுதான் முக்கியமே தவிர டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் அதை பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது, அது முக்கியம் இல்லை. நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்கள், ஆனால் சரியாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம கன்க்ளூட் பண்ண விரும்புவது என்னவென்றால், ஆடிட் ரிஸ்க் என்பது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இன்டு டிடெக்ஷன் ரிஸ்க். Since risk of material misstatement is a function of inherent risk and control risk, it can also be shown as audit risk என்பது inherent risk into control risk into detection risk இப்படியும் சொல்லலாம். ஏன்னா இதுக்குள்ளே தானே இது ரெண்டும் இருக்குது, ஸோ இதை இப்படியும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கான இல்லஸ்ட்ரேஷன் வருது. ஓகேவா. XYZ அப்படிங்கிற ஒருத்தங்க என்ன லிமிடெட் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே, இந்த பொருள்லாம் விற்கிற பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே, ஒவ்வொரு ஐட்டமுக்கும் டேக் இருக்குமா, செக்யூரிட்டி டேகு. ஓகேவா. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபிசிக்கலாக வந்துட்டு வெரிஃபை பண்ணுறாங்களா மாதம் மாதம். ஓகே, இந்த இடத்துல நம்ம தான் ஆடிட்டர், இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இப்படி தான் நடக்குது. இதில் நம்ம இன்ஹரண்ட்டு, கண்ட்ரோலு, ரிடக்ஷன்னு 3 ரிஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும். ஓகேவா. இது நம்ம ஆன்சர் பார்க்காம ட்ரை பண்ணி பார்ப்போமா. இதில் இன்ஹரண்ட் ரிஸ்க் என்ன வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஃபிசிக்கலாக நம்ம செக் பண்ணுறப்ப தப்பாக என்ற வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ட்ரோல். ஓகேவா. அது கண்ட்ரோல் ரிஸ்கில் தான் வரும். கண்ட்ரோல் வந்து அதை டிடெக்டும் பண்ணல, தப்பு பண்ணல, அதாவது அதை டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணல, ப்ரிவெண்ட்டும் பண்ணல அப்படின்னா அது கண்ட்ரோல் ரிஸ்கில் வரும். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனில் தப்பாகன்றது. இன்னரண்ட் ரிஸ்க்குனா என்ன அப்படின்னா, அதான் தப்பாக எழுதிடுறது. அங்கே 10 இருக்கும், ஆனால் நம்ம 11 எழுதிடுறது தப்பாக, டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். ஓகேவா. Because items may be misappropriated by employees, therefore risk to the auditor is that inventory records will be inaccurate. சொன்னேன்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். இங்கே ஃப்ராட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தெரியாமல் பண்ணியிருந்தாலும் அது வரும். இது வந்துட்டு டேட்டா இன்னக்யூரேட்டாக இருக்கும், இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ். ஓகேவா. ஸோ அது இன்னரண்ட் ரிஸ்க்கு. கரெக்டாக. இப்போது there is a security tag on each item displayed. Moreover, inventory records are physically verified on monthly basis. இதெல்லாம் பண்ணாலும் இதெல்லாம் பண்ணியும் அங்கே தப்பு நடக்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த இடத்துலையும் ஃப்ராட் ஆர் எரர் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் சேர்ந்து அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுறவன், அந்த பொருளை திருடினவன் எல்லாம் கொல்யூஷனாக கூட்டுக்கலவாணியாக சேர்ந்து பண்ணி இப்படி பண்ணுறது ஒரு ரிஸ்க்கு. இல்லை அவனும் தப்பு பண்ணுறான், இவனாலையும் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு இங்கேயும் எரர் வரலாம். 2 எரர் சேர்ந்து வரப்போ இன்னரண்ட்டாக பண்ணுறப்ப இவனும் தப்பாக போட்டான், அதை கண்டுபிடிக்க போனவன் அவனும் தப்பாக தான் கவுண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பையும் வந்துட்டு இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ் இன்னக்யூரேட்டாக தான் இருக்கும், அது ஒரு கண்ட்ரோல் ரிஸ்க். டிடெக்ஷன் ரிஸ்க்னால் நமக்கும் அது தெரில, போட்டவனும் தப்பாக பார்த்து போட்டான்,
அதை கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ண போனவனும் தப்பாக எண்ணிட்டு வந்துட்டான், நம்ம போயும் தப்பாகவே எண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது டிடெக்ஷன் ரிஸ்க். நான் சொல்கிறது எல்லாமே எரரை வச்சு சொல்லியிருக்கேன். ஃப்ராடை வச்சு சொல்லணும்னா அவனும் யார் எம்ப்ளாயியும் அதை செக் பண்ண போனவனும் சேர்ந்து ஃப்ராடு பண்ணுறாங்க. இப்போ ஆடிட்டரும் அந்த கூட்டு கலவாணியாக சேர்ந்துக்கிறது. ஓகேவா, இது சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால் நான் சொல்லலை. பட் ஃப்ராடு வந்துட்டு டிடெக்ஷன் ரிஸ்கில் வராது கைஸ், ஐ எம் சாரி. இது வந்துட்டு ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். டிடெக்ஷன் ரிஸ்கில் என்ன வரும் அப்படின்னா, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது தான் வருமே தவிர, நம்ம தெரிஞ்சு அதை விடுறது வந்துட்டு இது இட் வில் நாட் கம் இன் டிடெக்ஷன் ரிஸ்க். நம்ம அதை டிடெக்ட் பண்ணிட்டோம், அது தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கோம், அது வேறு டாபிக் கம்ப்ளீட்டாக. அண்ட் அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். எந்த ஆடிட்டரும் அப்படி இருக்க மாட்டாங்க, நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது எவ்வளோ காசு கொடுத்தாலும். ஆடிட்டர் செக்ஸ் த எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ். நம்ம என்ன பண்ணுறோம், போய் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறானே, அதோட எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம். நம்ம அதை எப்படி பண்ணுவோம், நேரில் போய் அப்சர்வ் பண்ணுவோம், அந்த பொருட்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இல்லை போய் கேட்போம், கேள்வி கேட்போம், என்னப்பா எப்படி பண்ணுறேன்னு. இதெல்லாம் பண்ணுறது தாண்டி சாம்பிளிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம், ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும். இதெல்லாம் பண்ணியும் அந்த பிரச்சனையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. தொலைஞ்சு போன, அதாவது திருடப்பட்ட இல்லை மாற்றி கையாளப்பட்ட பொருட்களை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா இதுதான் டிடெக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 2. அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விண்ட் அண்ட் ஐஸ் லிமிட்டடை வந்து ஆடிட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு. இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, இன்அப்ராப்ரியேட் ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி. ஓகேவா, ஸ்டேட் த ரிஸ்க் மென்ஷன் தான், இதுதான் ஆடிட் ரிஸ்க்கு. இதுதான் நம்ம பார்த்தோமே. இதில் வந்துட்டு 2 கண்டிஷன் இருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு மெட்டீரியலி மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், நம்ம அந்த இடத்துல இன்அப்ராப்ரியேட் ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்கணும். இது ரெண்டும் இருந்தாலே கன்ஃபார்ம் அது ஆடிட் ரிஸ்க் தான். இந்த ரிஸ்க் மென்ஷன் இந்த கொஷின் இஸ் ஆடிட் ரிஸ்க். ஓகேவா, பிகாஸ் ரிஸ்க் தட். ஓகே, இது நம்ம படித்த டெஃபினேஷனில் இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க கைஸ். டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 1. இது இப்படின்னா என்னென்னு எனக்கு தெரில, பேடி ஸ்டபிள் பர்னிங்னா என்னென்னு எனக்கு தெரில. பட் அந்த வியர் அண்ட் டியர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, அவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்க பேடி ரிலேட்டடாக. ஓகேவா, கவர்மெண்ட் வந்து இந்த இஷ்யூக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இந்த மார்க்கெட்டில் ஆள் வந்திருக்காங்க இதே மாதிரி நிறைய பேர். ஓகே, ஆனால் நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்த ரிஸ்க்கு இது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம படித்தோம்ல, பிஸ்னஸ் ரிஸ்க், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் ரிஸ்க்கு கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த ரிஸ்க்காக வரலாம், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்ல. அது இன்னரண்ட்டில் பார்த்தோமா, பொதுவாக ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோமா? எங்கே பார்த்தோம், இதுக்கெல்லாம் முன்னாடி தானே பார்த்தோம். இங்கே இருக்குது, இது இன்ஹரண்ட் ரிஸ்கில் வருது கைஸ். அப்போ டோட்டலாக ஆர்ஓஎம்எம்மில் வருதா இல்லை இன்ஹரண்ட் ரிஸ்கில் வருதான்னு பார்க்க தான் நான் இங்கே வந்தேன். இன்ஹரண்ட் ரிஸ்கில் வருது. எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் கிவிங் ரேஸ் டு பிஸ்னஸ் ரிஸ்க் மே இன்ஃப்ளூயன்ஸ் த இன்ஹரண்ட் ரிஸ்க். ஓகேவா, இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் இது பண்ணுறது பிஸ்னஸ்க்கே ஒரு ரிஸ்க் வருது அப்படின்னா அது இன்ஹரண்ட் ரிஸ்கில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கும் கண்ட்ரோல்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லைல்ல. ஸோ ஓகே தான், இன்ஹரண்ட் ரிஸ்க்கு கரெக்டு தான். நம்ம இப்போ இந்த டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆன்சரை செக் பண்ணிட்டோம்னா வில் பி ஹாப்பி. ஆனால் நம்ம இதெல்லாம் படித்தா நமக்கு தானாக வரணும், போய் பார்த்து தான் தெரிகிற மாதிரி இருக்குது. வாட் டு டூ. மொத்தம் எத்தனை பேஜ், 86ஆ? கோ டு பேஜ் ஒரு 80 போடுவோம்.
Test your understanding. It has been stated that many companies engaged in providing holistic solution not successful. ஆமாம். It shows that line of activity is inherently risky. ஓகேவா, அந்த லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி நேச்சரே ரிஸ்கியாக இருக்குது. சூப்பர் கைஸ், நம்ம நல்லா படிச்சிருக்கோம். ஐயோ, இப்போ எந்த பேஜில் இருந்தேன்னு மறந்து போச்சு. நம்ம என்ன இவ்வளோ நேரத்தில் என்ன ஒரு 15 பேஜ் படிச்சிருப்போமா? அது கூட இல்லை. டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 2. ஓகேவா, இதில் என்ன பார்க்க போகிறோம்? ஓகே, இது வந்துட்டு ஒரு பெரிஷபிள் குட்ஸ், அதாவது சீக்கிரமாக தீர்ந்து போயிடாச்சு, வீணாக போகிற மாதிரியான ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி இல்லை பால். ஓகேவா, சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருளாக வச்சுருக்காங்க. ஆனால் அதை வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில், இப்போ பால்னே வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எதுவும் வீணாக போகாத மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ தான் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து ஒரு 2 பேர் ஆளை போட்டு டெம்பரேச்சர் குறைஞ்சாலோ இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்தாலோ நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. இது கண்ட்ரோல் ரிஸ்க்கு தானே. ஏன்னா இன்னரண்ட் ரிஸ்க்கை தாண்டி அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க. அந்த கண்ட்ரோல் தப்பாக போகிறதுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அது கண்ட்ரோல் ரிஸ்க். இஃப் ஐ எம் நாட் ராங், டெக்னிக்கலி திஸ் மஸ்ட் பி கண்ட்ரோல் ரிஸ்க். போன தடவை என்ன போட்டோம்? 85 இல்லை 80? இப்போ இந்த தடவை 83 போடலாம். போட்டோன்னே வந்துருச்சு. நைஸ். The company has devised a control that its inventory of perishable goods is stored in appropriate conditions and responsibility is fixed on 2 persons to monitor environment using sensors. And this is a possible control risk. சூப்பர். ஆனால் அதை எப்படி எழுதுகிறாங்கிறத நம்ம வந்துட்டு இதே பேட்டர்னில் எழுத கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், அழகாக கொஷினில் கொடுத்ததை அப்படியே எழுதுகிறான். Using sensor, there is a possibility that persons given responsibility do not perform their work and report deviations. இந்த பாசிபிலிட்டியை தான் நம்ம ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை நம்ம கரெக்டாக எழுத தெரியணும். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம எங்கே கோ டு, லாஸ்ட் டைம் 15 போட்டோம், கம்மியாக இருந்துச்சு. ஸோ 13 போடலாம். 13 கூட நம்ம முடிக்கல, 12 தான் முடிச்சிருக்கோம். அதுவும் முடிக்கல, ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 3. ஸ்ரீ ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கார்லிக் பூண்டு பிரெட் செய்கிறாங்களாம். ஓகே, நம்ம வந்து ரெவென்யூஸை வந்து செக் பண்ண போகிறோம். அதாவது ரெக்கக்னிஷன் ஆஃப் ரெவென்யூஸ் ஒழுங்காக பண்ணியிருக்காங்களான்னு ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது இன்னரண்ட் ரிஸ்க்கு, இது வந்துட்டு கண்ட்ரோல் ரிஸ்க்கு. அப்போ ஆப்வியஸாக அது டிடெக்ஷன் ரிஸ்க்காக தான் இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே கொஷின் பார்த்தாலே ஈஸியாக புரியுது. நம்மளோட வேலை என்ன, போய் ரெக்கக்னிஷன் ஆஃப் ரெவென்யூவை செக் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் போகிறாரு. இந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியும் டெஸ்பைட் தட் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, மிஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும். ஆனால் நம்ம வந்து நாட் ஐடென்டிஃபைட் பை பிளான்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா, இது டியூ டு சாம்பிளாகவும் இருக்கலாம், இல்லை நான் சாம்பிளிங் ரிஸ்க்காகவும் இருக்கலாம். பட் இது வந்துட்டு ஆடிட் ரிஸ்க் தான் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்ம இது இந்த ஈஸியாகவே புரியும். இதில் எதுவும் டவுட்லாம் கிடையாது. போய் அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம், எப்படி எழுதியிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா, there is a possibility that planned audit procedures may not achieve desired result and fail to detect misstatement in revenue recognition. The risk alluded னா என்ன? alludedனா suggest or call attention to indirectly, refer to. நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. alluded, the risk alluded is detection risk. சூப்பரா, கரெக்டாக படிச்சிருக்கோமா? go to page 11. ரியாலிட்டி என்ன பண்ணுறது, ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். ஓகே கைஸ், ஐ கெஸ் let's take a short commercial break and come back.